Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. இன்னைக்கு நம்ம புது யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். That is data structures and algorithm. ரொம்ப ஈஸியான யூனிட் தான் இது. ஓகே, ஸோ the first பார்ட் பார்த்தோன்னா இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாத்தோடையும் எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும். Data structure, trees and graphs. Okay, so these two parts are about data structure. அதுக்கப்புறம் analysis part ஸ்டார்ட் பண்ணிடும். Recurrence relation, master theorem and all. வெரி ஈஸி பார்ட் தான் இதுவும். அப்புறம் வந்து டிசைன் அண்ட் டெக்னிக்ஸ்ல வந்துட்டு இது ரொம்ப ஈஸி. நம்ம எம்சிக்யூ ஓரியன்டா படிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கிராஃப், பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் எல்லாம் இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் லாஸ்ட் வந்து தான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற அல்கோரிதம்ஸ். இதுல வந்து நம்ம மெயினா பார்க்க போறது வந்து சர்ச்சிங் அண்ட் சோர்ட்டிங், மர்ஜிங், ஆல் தீஸ் டைப்ஸ் ஆஃப் அல்கோரிதம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ரேண்டமைஸ் அல்கோரிதம் அதெல்லாம் வந்து கொஸ்டின் பேஸ்ல தான் நம்ம போவோம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். So you know that data structures and algorithm என்ன நம்ம டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்றது அதை பத்தி ஒரு ஸ்டடி தான், ஸ்டடி ஆஃப் ஆர்கனைசிங் டேட்டா எஃபிஷியன்ட்லி. ஓகே, ஸோ எவ்வளோ எஃபிஷியண்டா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம், அதை பத்தி இருக்கிற ஸ்டடி தான் வந்து டிஎஸ்ஏ. ஓகே, ஸோ என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு, அரே, ஸ்டாக்ஸ், ட்ரீஸ், graph, all these are the data structures. Okay, so data structures manage how data is stored and accessed while okay, data structures என்ன சொல்லுது, எப்படி வந்து டேட்டா ஸ்டோர் பண்றது, எப்படி அந்த இருக்கிற டேட்டா எப்படி ஆக்சஸ் பண்றது, இதான் வந்துட்டு டிஃபைன் பண்றதா வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். அல்கோரிதம் என்ன பண்ணுது, அந்த டேட்டாவை வந்து எப்படி ப்ராசஸ் பண்றது. ஓகே, இந்த அல்கோரிதத்துல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம் எழுதுவோம். ஓகே, ஸோ how to process the data and make the output, that is what describing the algorithm. Okay, so data structures can be classified into two broad categories. രണ്ട് main categories பார்த்தேன்னா linear data structure and non-linear data structure. I'll show you the picture. See, data structure actually before this classification, linear data structure and non-linear க்கு முன்னாடி ஒரு classification இருக்கு. அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. primitive data structure and non-primitive data structure. non-primitive data structure. இந்த நம்ம கிராஃபில் இந்த கிளாசிஃபிகேஷன்ல இருக்கிறது எல்லாமே வந்து நான் பிரிமிட்டிவ் தான். அப்ப பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, உங்களுக்கு தெரிஞ்சதே தான். இன்டிஜர், ரியல், ஓகே, இன்டிஜர், ரியல், பூலியன், கேரக்டர், all these are primitive data structure. ஓகே, ஸோ நம்ம படிக்க போறது வந்து நான் primitive data structure பத்தி தான். ஸோ நீங்க ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும். இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே நான் primitive. மேபி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டோன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம இப்ப படிக்க போற ஸ்டாக், ட்ரீ, கிராஃப் எல்லாமே வந்து நான் primitive தான். ஓகே, ஸோ மெயினா வந்துட்டு நான் primitive ஒன் வந்து டூ டைப்ஸ் இருக்கு, லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், நான் லீனியர். லீனியர் என்னென்ன இருக்கு, ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு, டைனாமிக் இருக்கு. ஸ்டாட்டிக்ல வந்து இருக்கிற எக்ஸாம்பிள் தான் அரே, டைனாமிக்ல வந்து கியூ, ஸ்டாக், லிங்க்டு லிஸ்ட், அண்ட் நான் லீனியர்ல வந்து ட்ரீ அண்ட் கிராஃப். ஓகே, இதுல வந்து நம்ம இன்னைக்கு படிக்க போறது வந்து அரே அண்ட் ஸ்டாக்கை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். அதே கொஞ்சம் ஸ்டாக் எல்லாம் கொஞ்சம் நிறையவே கன்வர்ஷன், ப்ரிஃபிக்ஸ்டு போஸ்ட்ஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் கன்வர்ஷன் எல்லாம் இருக்கு. அதில் இருக்கிறனால நான் அந்த ரெண்டு பார்ட்டும் தான் இன்னைக்கு கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே வந்துட்டு அதர் லிங்க் லிஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அரே அண்ட் ஸ்டாக் வந்து கிளியர் ஆயிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் லிங்க் லிஸ்ட் கியூ பார்ப்போம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு என்ன இப்போ படித்தோம். லீனியர் இருக்கு, நான் லீனியர் இருக்குன்னு பார்த்தோம். லீனியர்னு என்ன, உங்களுக்கு தெரியும் லீனியர்னா என்ன, அரேஞ்ச்மெண்ட் லீனியரா சீக்வென்ஷியலா வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கு, எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச்டு இன் சீக்வென்ஷியல் ஆர்டர். எக்ஸாம்பிள்ஸ் அரே, ஸ்டாக், கியூ, லிங்க் லிஸ்ட், இது எல்லாமே இந்த பார்ட்ல இருக்கிறது எல்லாமே லீனியர் தான். ஓகே, அப்ப நான் லீனியர்னு என்ன இருக்கும், சீக்வென்ஷியலா இல்லாம ஒரு ஆர்டரே இல்லாம இருக்கிறது, அது ரேண்டம் ஆர்டரா இருக்கிறது தான் நான் லீனியர். இப்ப பார்த்தேன்னா எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா ட்ரீ, கிராஃப். ஓகே, எப்பவுமே இந்த பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஓகே, நிறைய ஈவன் யூஜிசி நெட்டில் கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வர பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அதனால இதுல நீங்க தரோவா இருக்கணும். ஓகே, ஸோ இதுல வந்து லீனியரே வந்துட்டு ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸ்டாட்டிக்னா என்ன மீனிங், அது வந்து ஃபிக்ஸடா இருக்கும். ஓகே, அரே அதோட சைஸ் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். இப்போ ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சரோட எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அப்போ ஆன்சர் வந்து அரேயா இருக்கும். ஓகே, அது எல்லாமே ஒவ்வொரு எம்சிக்யூ பாயிண்ட் தான், நான் மறுபடியும் சொல்றேன். அப்புறம் வந்து டைனாமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, சைஸ் வந்து நமக்கு டைனாமிக்லி சேஞ்ச் பண்ணலாம், ரன் டைமில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ரைட், ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா லிங்க்டு லிஸ்ட். ஓகே, டைனாமிக் ஸ்ட்ரக்சரோட கியூ, ஸ்டாக், லிங்க் லிஸ்ட் எல்லாமே அதோட எக்ஸாம்பிள் தான். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம அரே ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம்ல ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் அரே அதை பத்தி நம்ம படிக்க போறோம். அரே உங்களுக்கு ஃபெமிலியர் தான், ஸ்டில் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். அரேனா லீனியர் அண்ட் ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். அரேல என்ன பண்ணுவோம், சிமிலர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தானே, நம்ம சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ் தானே ஸ்டோர் பண்ணுவோம். லைக் இன்டிஜர் அப்படின்னா இன்டிஜர் ஃபுல்லா இன்டிஜரை ஸ்டோர் பண்ணணும். கேரக்டர்னா கேரக்டர் ஃபுல்லாவே அது மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ஹோமோஜீனியஸ் டேட்டா இருக்கும். ஓகே, இது ஒரு எம்சிக்யூ பாயிண்ட் தான். ஹோமோஜீனியஸ் டேட்டா அரேனா வந்து ஹோமோஜீனியஸ் தான் இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து என்ன இருக்கும், மெமரி லொகேஷன் வந்து எப்படி இருக்கும், பக்கத்து பக்கத்து காண்டிஜர்ஸா இருக்கும். இது இப்ப 2000 மெமரினா அடுத்தது இப்போ இன்டிஜர் அப்படின்னா அடுத்தது 2004 பக்கத்து பக்கத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே, அங்க அப்படிதான் ஸ்டோர் பண்ணுது. அப்புறம் ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு தான் தெரியும், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அரே ஸ்டார்ட் வித் 0 ரைட், இண்டெக்ஸ் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா அந்த அரே நேம் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா தான் ஃபர்ஸ்ட் அரே கிடைக்கும். இப்போ a of 10 அப்படின்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும், a of 10 அப்படின்னா 11th டேட்டா கிடைக்கும் ரைட். அது மாதிரி அப்புறம் 2D அரே, இது வந்து 2D அரேட எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் அரேஸ் வந்து ஃபிக்ஸட் சைஸ் இருக்கு, டைனாமிக் இருக்கு, ரெண்டு டைப் இருக்கு. அரே வந்து ரெண்டு டைப் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணிடுவோம், சைஸ் வந்து டிஃபைன் பண்ணும், கிரியேஷன் டைம்ல டிஃபைன் பண்ணிடுவோம், அது சேஞ்ச் பண்ண முடியாது. டைனாமிக் சைஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், we can grow or shrink, நமக்கு கம்மி பண்ணலாம் இல்லைன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, டைமென்ஷன் பார்த்தோன்னா 1D 2D 3D இது மாதிரி மல்டி டைமென்ஷன் அரேஸ் கூட கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அப்புறம் அரேஸ்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, ட்ராவர்சல் பண்ணலாம். ட்ராவர்சல் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், ஜஸ்ட் விசிட் பண்றது, ஒவ்வொரு எலமெண்டா நம்ம what we can do, we can visit either forward or reverse. Next வந்து insertion. Insertion means what, add element at எங்கெங்க நமக்கு element start add பண்ணலாம், எங்க வேணாலும் பண்ணலாம், add start middle or end. ஓகே, அப்புறம் deletion அப்படின்னா remove element and shift remaining element, நமக்கு delete பண்ண முடியும். இது எல்லாமே அதோட ஆப்ரேஷன்ஸ். அப்புறம் வந்துட்டு சர்ச்சிங், என்னென்ன சர்ச்சிங் அரேல பண்ணலாம், லீனியர் சர்ச் பண்ணலாம். லீனியர் சர்ச் மீன்ஸ் 1 by 1 செக் பண்ணுறது. பைனரி சர்ச் அப்படின்னா வந்துட்டு நம்ம சோர்ட் பண்ணிட்டு நம்ம டிவைட் பண்ணி இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஓகே, ஸோ ஃபாஸ்ட் சர்ச் அண்ட் சார்ட்டட் அரேல மட்டும்தான் இந்த பைனரி சர்ச் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சர்ச்சிங் லீனியர் அண்ட் பைனரி ரெண்டுமே இதில் பண்ண முடியும். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஓகே, ஸோ அரேட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா ஸ்டோரிங் அண்ட் ஆக்சஸிங் டேட்டா. ஓகே, ஸ்டோர்ஸ் எலமெண்ட் இன் ஸ்பெசிபிக் ஆர்டர், அலோஸ் இதோட மெயின் அட்வான்டேஜ் வந்து நமக்கு எந்த வேல்யூ வேணாலும் O(1) டைமில், தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் டைமில் நம்மளால ரிட்ரீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 120 வேண்டாம் 1000 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு டேட்டா இருக்கு, எனக்கு வந்து 900th டேட்டா வேணும் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் அந்த அரே நேம் இந்த இதுல 899னா 900th டேட்டா ரைட் வந்து எனக்கு எடுத்துடலாம் வித்தின், தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் டைம்ல என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அதான் அரேயோட ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் வந்து சர்ச்சிங் வந்து இப்போ அரே சார்ட்டட் அரே இருக்கு அப்படின்னா O(log(n) இது என்னங்கிறது, இந்த log(n) இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம மாஸ்டர் தியரம் படிக்கும்போது படிப்போம். ஓகே, இதோட என்ன சொல்றது காம்ப்ளெக்சிட்டி எல்லாம். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் சார்ட்டிங் அரேல வந்து நமக்கு ஈவன் பைனரி சர்ச்சோட டைம் இது ஆக்சுவலி O(log(n)ங்கிறது. O(log(n) டைமில் நம்ம என்ன பண்ண முடியும், சர்ச் பண்ண முடியும். அப்புறம் ஃப்ளோர், சீலிங், கேப், ஸ்மாலஸ்ட், லார்ஜஸ்ட் இதெல்லாமே அரே கண்டுபிடிக்க முடியும் யூசிங் அரே. ஓகே, ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணா போதும். அப்புறம் மெட்ரிசஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அப்புறம் அரே யூஸ் பண்ணி நம்ம we can implement other data structures using array like ஸ்டாக், queues எல்லாமே வந்துட்டு ஈவன் லிங்க் லிஸ்ட் கூட நம்ம என்ன பண்ணலாம், அரே யூஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ண முடியும். தட் இஸ் another application of array data structure. அப்புறம் டைனாமிக் ப்ரோக்ராமிங், ஸ்டோர் இன்டர்மீடியட் ரிசல்ட் ஆஃப் சப் ப்ராப்ளம்ஸ். இது சப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க டைனாமிக் ப்ரோக்ராமிங் படிப்பீங்க, அந்த நேரம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எனிவே அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து டைனாமிக் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் நம்ம நெட்வொர்க்கிங்ல எல்லாம் வந்துட்டு பேக்கெட்ஸ், ஃபைல் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் கான்செப்ட் படிப்பீங்க. அந்த மாதிரி அதெல்லாம் பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து இன்கமிங் டேட்டா அதெல்லாம் டெம்பரரியா ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பஃபராக கூட நம்ம இந்த அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா ஃபாஸ்ட் ஆக்சஸ், ஆல்ரெடி சொன்னோம், நம்மளோட இண்டெக்ஸ் யூஸ் பண்ணினா வித்தின் 1 டைம், தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் டைம்ல நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். மெமரி எஃபிஷியன்சி வந்துட்டு கான்டிஜஸா இருக்கிறதுனால ஃப்ராக்மெண்டேஷன் எல்லாம் கம்மியா இருக்கு. அப்புறம் வெர்சிட்டாலிட்டி மீன்ஸ் என்ன, மெனி டேட்டா டைப் ஸ்டோர் பண்ண முடியும். அட் எ டைம் ஒன்று தான் பண்ண முடியும். இப்போ இன்டிஜர் அப்படின்னா இன்டிஜர் மட்டும்தான் பண்ண முடியும். பட்
உங்களுக்கு ஒரு ஒரு தட் மீன்ஸ் எல்லா டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸும் உங்களால அரேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் இங்க சொல்லியிருக்கு. ஓகே. அட் எ டைம் இப்ப நான் வந்து A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குன்னா, அந்த அரேக்குள்ள ஐதர் இன்டிஜர் இல்லன்னா ஃப்ளோட் இல்லன்னா கேரக்டர் இல்லன்னா ஸ்ட்ரிங் ஏதாவது என்னால பண்ண முடியும். ஓகே. ஸோ எல்லாமே இன்டிஜர் சப்போர்ட் பண்ணாது அப்படியெல்லாம் கிடையாது. அதுதான் மீன் பண்ணியிருக்கு. ஓகே. ஹார்ட்வேர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா ஒர்க்ஸ் வெல் வித் மோஸ்ட் ஆர்க்கிடெக்சர். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் ஆப்ஷன்ல வரும். ஓகே. கொஸ்டின்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சைஸ். கெனாட் ரீசைஸ் ஈஸிலி வந்து நம்மளால ரீசைஸ் பண்ண முடியாது ஈஸியா. ஸோ இனிவே ரீசைஸ் பண்ணணும்னாலும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? கிரியேட்டிங் அண்ட் காப்பிங் டு ஏ நியூ அரே. நியூ அரேலுக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கு. அதனால இது இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே. மெமரி அலோகேஷன் இஷ்யூஸ், லார்ஜ் அரேஸ், பெரிய அரே நிறைய ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா வந்து கிராஷஸ் எல்லாம் ஆகுற சான்ஸ் இருக்கு. அப்புறம் இன்சர்ஷன் அண்ட் டெலீஷன் இஸ் லிட்டில் பிட் காஸ்ட்லி. ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஷிஃப்டிங் பண்ண வேண்டியதா இருக்கும். இன் பிட்வீன் எங்கேயா ஏதாவது ஒன்று இன்சர்ட் பண்ணும்போது ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அது தட் இஸ் எ காஸ்ட்லி ப்ராசஸ். அப்புறம் இன்னொன்று ஹோமோஜினியஸ் டேட்டா மட்டும் தான் சொன்னேன் இல்லைங்க. ஹோமோஜினியஸ் டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அப்புறம் லெஸ் ஃபிளெக்சிபிள். லெஸ் ஃபிளெக்சிபிள் அப்படின்னா வந்துட்டு லிங்குலிஸ்ட் ட்ரீஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லெஸ் ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஓகே. ஸோ நம்ம அரேஸோட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக். ஸ்டாக் உங்களுக்கு தெரியும்ல, ஸ்டாக்குனாலே வந்துட்டு இது மாதிரி ஒரு இப்படி இதுதான் உங்களோட மைண்டில் வரணும். ஓகே. இதோட ஆர்டர் வந்து ஸ்டாக்னாலே வேண்டது ஒன்று லிஃபோங்கிறது உங்களோட மைண்டில் வரணும். இன்னொன்று வந்து இது வந்து லிஃபோ, அப்புறம் டெப்த். டெப்த்துங்கிற வேர்டு வந்து மைண்டில் வரணும். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சிங் தான் இதில் நடக்குது. தட் மீன்ஸ் டிஎஃப்எஸ் பிஎஃப்எஸ் ரெண்டு இருக்கு. பிஎஃப்எஸ் வந்து நம்ம படிப்போம் எப்போ கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் பிஎஃப்எஸ் சப்போர்ட் பண்றது. ஸ்டாக்குனாலே உங்க மைண்டில் வர வேண்டியது ஃபர்ஸ்ட் வர வேண்டியது லிஃபோ அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிஎஃப்எஸ். ஓகே. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸ்டாக்கும் கியூவும் தமிழ் ஐ மீன் டிஎஃப்எஸ் பின்ன அப்புறம் என்ன டிஎஃப்எஸ் பிஎஃப்எஸ் ஆங்கிற ஒரு டவுட் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஸ்டாக்குன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்போ எனக்கு மலையாளத்தில் சாக்குன்னு சொல்லுவோம். நம்ம ரைஸ் எல்லாம் போட்டு வைக்கிற இது இருக்குல்ல, நீங்க தமிழ் சாக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுது. எனக்கு தெரியல. ஸோ அப்போ இதுக்கு இதா இருக்குல்ல, ரைமிங் வேர்டா இருக்குல்ல, நான் அப்படிதான் யோசிச்சுட்டு ஞாபகத்தில் வச்சேன். ஓகே. ஸ்டாக்குன்னா சாக்கு. ஓகே. அது மாதிரி. அப்போ நீங்க வேணா உங்களுக்கு அதோட தமிழ் வேர்டு சாக்கு அப்படின்னா வந்துட்டு ஓகே. அப்போ அது எங்கனையா இருக்கும்? அந்த சாக்கு வந்துட்டு அந்த நான் சொல்றது என்ன உங்களுக்கு புரியுது? அப்ப ரைஸ் எல்லாம் போட்டு வைப்போம்ல, அந்த பெரிய அந்த பேக், அதுக்கு சாக்குன்னு சொல்லுவீங்களா? எனக்கு தெரியல. எனிவே அது வந்துட்டு என்ன ஆகும்? உள்ள இன்டெப்தா இருக்குல்ல, டெப்தா தானே இருக்கும். அதனால டெப்த் ஃபர்ஸ்ட். அது மாதிரி ஞாபகத்தில் வச்சிருக்கேன். உங்களுக்கு உங்களோட ஐடியால வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இதுவும் வந்துட்டு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஆக்சஸ் ஸ்டைல் வந்து சீரியலா நம்ம ஒன் பை ஒன்னா தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதிலும் வந்துட்டு சேம் டேட்டா டைப் வந்து சிமிலர் ஆஃப் சேம் டேட்டா டைப் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே. இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இது வந்து ரெண்டு விதமா இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஸ்டாக்காவும் டைனாமிக் ஸ்டாக்காவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் ஸ்டாக் மீன்ஸ் ஃபிக்ஸட் சைஸா நம்ம ஸ்டாக் ரெடி பண்ணலாம், இல்லைன்னா டைனாமிக் ஸ்டாக்கா பண்ணலாம். ஓகே. ஸ்டாட்டிக் ஸ்டாக் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா யூசிங் அரே. ஓகே. டைனாமிக் ஸ்டாக் பண்றது லிங்க் லிஸ்ட் மூலமா. ஓகே. நவ் இதோட ஆர்டர் சொல்லியாச்சு. லிஃபோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அது ஏன் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்றோம்? இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டே போறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் 5 தென் 4 3 2 அப்படின்னு இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணது 5, லாஸ்ட் இன்சர்ட் பண்ணது 2. எனக்கு இப்போ வெளியில எடுக்கணும் அப்படின்னா, அது வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இல்லைன்னா அவுட் இதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னு எனக்கு லாஸ்ட் இன்சர்ட் பண்ணதான் என்ன ஃபர்ஸ்ட் எடுக்க முடியும். இந்த 2 எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களால இந்த 3 எடுக்க முடியும். தட் மீன்ஸ் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் போட்டது உங்களால லாஸ்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. ஆபரேஷன்ஸ் வந்து புஷ் அப்படின்னா ஒவ்வொன்னா இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதுதான் வந்து புஷ். பாப் தான் இப்ப பண்ணது. இதுதான் பாப் பண்ணேன். நெக்ஸ்ட் பாப் பண்றது 3 அது மாதிரி. ஓகே. ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னா இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஒன்லி அட் ஒன் பாயிண்ட். இது இந்த ஒன் பாயிண்ட் இந்த டாப். இப்ப 2 இருக்கிறது வந்து டாப். இந்த பாயிண்ட் நேம் என்ன? டாப். ஓகே. ஸோ இங்க ஒரு டாப் பாயிண்டர்னு சொல்லுவோம். ஓகே. கீப் ட்ராக் ஆஃப் த டாப். இங்க ஒரு டாப் பாயிண்டர் இருக்கும். அது என்ன?
பண்ணது அதோட டாப் எலிமெண்ட் என்ன இருக்கோ அதை வந்து ட்ராக் பண்ணது. ஓகே, இன்சர்ஷன் அண்ட் டெலீஷன் ரெண்டுமே நடக்கிறது ஒரே பிளேஸ்ல. இங்கதான் இன்சர்ட் பண்ணும், எப்பவுமே டாப்ல தான் இன்சர்ட் பண்ணும், அங்கதான் டெலீட்டும் பண்ணது. ஓகே, இப்ப 2 நெக்ஸ்ட் வந்து நான் 5 பண்ண 3 1 பண்ணணும் அப்படின்னாலும் டாப்ல தானே பண்றேன், ரிமூவ் பண்றேனாலும் டாப்ல இருந்து தானே பண்றேன், அதுதான். ஓகே, ஸோ அதோட கண்டினியூஷன் புஷ் ஆப்ரேஷன். இதுக்குள்ள 2 புஷ் அண்ட் பாப் இருக்குன்னு சொன்னேன், அதோட அல்கோரிதம் மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ என்ன இருக்கும், இது இப்போ புஷ் பண்றேன்னா இப்போ இது ஒரு 3 சைஸ் 2 சைஸ் 2 அப்படின்னா வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்ல, 0 1 2. ஓகே, 0 1 1 2. இப்போ சைஸ் 2 அப்படின்னா 3 எலிமெண்ட்ஸ் என்னால இங்க ஆட் பண்ண முடியும். ஸோ நான் A B C அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். நவ் ஸ்டாக் இஸ் ஃபுல். தட் மீன்ஸ் டாப் ஈக்குவல் டு மேக்ஸ். மேக்ஸிமம் சைஸ் 2 தானே. இப்போ வந்து டாப் பாயிண்டரும் இந்த மேக்ஸும் சேமா இருக்கு. ஸோ அதனால நவ் ஸ்டாக் இஸ் ஃபுல். ஓகே, ஸ்டாக் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்களால, இது வந்து ஸ்டாட்டிக் ஸ்டாக், இதனால ஃபிக்ஸட் சைஸா இருக்கு, உங்களால மறுபடியும் என்னால இன்சர்ட் பண்ண முடியாது, பிகாஸ் திஸ் இஸ் ஸ்டாட்டிக் ஸ்டாக். ஓகே, ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஓவர்ஃப்ளோ கண்டிஷன் சொல்லுவோம். இப்போ இன்னும் சைஸ் இருக்கு அப்படின்னா, அது ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டாக் கிடையாது, இன்னும் ஸ்டாக் ஃபுல் ஆகல, இன்னும் சைஸ் இருக்கு அப்படின்னா நான் வந்து இன்சர்ட் பண்ணணும்னா என்ன ஆகுது, நடக்குது தெரியுமா? இங்க வந்து இப்ப டாப் பாயிண்டர் இங்க இருக்கு, டாப் பாயிண்டர் இஸ் இன் நவ் ஹியர், this here top. இப்போ நான் இன்னொரு எண்ணம் இப்போ D என்று ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த டாப் ஈக்குவல் டாப் பிளஸ் 1 ஆயிடும். தட் மீன்ஸ் திஸ் பாயிண்டர் வில் கோ டு த நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ நான் D ஆட் பண்ணிட்டேன். இப்போ நவ் டாப் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, டாப் ஈக்குவல் டு டாப் பிளஸ் 1. ஓகே, அதே மாதிரி தான் போப் ஆபரேஷனுக்கு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டாப் வந்து 0, தட் இஸ் இப்படி இருக்கு. ஓகே, ஸோ டாப் பாயிண்டர் இங்க இருக்கு, ஒண்ணுமே இல்ல இதுக்குள்ள. தட் மீன்ஸ் டாப்ல என்ன இருக்கு, 0. டாப் வந்து 0 மீன்ஸ் டாப் இஸ் இன் த 0th பொசிஷன். திஸ் இஸ் 0th பொசிஷன், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன். டாப் 0th பொசிஷன் இருக்கு. ஓகே, இங்க வந்து டாப் ஈக்குவல் டு மேக்ஸ்னா மேக்ஸ் ஈக்குவல் டு 2 இருந்தது, சைஸ் 2 இருந்தது. இப்போ டாப் சைஸ் 2 இருக்கு அப்படின்னா வந்து ஸ்டாக் இஸ் ஃபுல்னு சொன்னோம். அதே மாதிரி டாப் 0 இருக்கு அப்படின்னா தட் மீன்ஸ் ஸ்டாக் இஸ் எம்டி, 0 இருக்கு, ஒண்ணுமே இல்ல இப்போ. ஓகே, இப்போ வந்து நான் A ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டாப் என்ன ஆகும், டாப் ஈக்குவல் டாப் பிளஸ் 1 ஆயிடும். ஓகே, ஆட் ஆயிட்டு எங்க போயிடும், டாப் வந்து எங்க இருக்கும், இப்போ அடுத்த பிளேஸுக்கு போயிடும். ஓகே, and next add பண்ணும்போது ஓகே இங்க போயிடும். So if stack is empty cannot delete. நம்ம என்ன பண்ண முடியாது, எம்டியா இருக்கிற ஸ்டாக்ல இருந்து நம்மளால delete பண்ண முடியாது. அதுக்கு என்ன சொல்லுவோம், underflow condition. After deleting an element, ஒரு எலிமெண்ட் delete பண்ணும்போது என்ன ஆகும், after deleting an element top value வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணுவோம், top equal to top minus 1. ஓகே, நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க, ஸ்டாக் கேன் பி ரெப்ரசன்டட் பை, எப்படி ஸ்டாக் ரெப்ரசன்ட் பண்ணலாம்ங்கற क्वेश्चन. என்ன இதோட ஆன்சர் இருக்கும், அரே மூலமாவும் லிங்க் லிஸ்ட் ரெண்டு விதமா பண்ணலாம். ஸ்டாட்டிக் ஸ்டாக் மீன்ஸ் அரே, டைனாமிக் ஸ்டாக் மீன்ஸ் லிங்க் லிஸ்ட். சோ both A and B is the answer. நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ஆன்சர் நீங்களா ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட், in a stack the data item placed on the stack first is. ஸ்டாக்ல ஒரு டேட்டா ஐட்டம் பிளேஸ் பண்ணிருக்கு. Okay, in a stack, the data item placed on the stack first is, first நம்ம A, B, C அப்படின்னு இருக்கு. Okay, இப்ப டேட்டா என்ன டேட்டா வந்து பிளேஸ் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் டேட்டா A. Okay, அது வந்து எப்ப ரிமூவ் பண்ணதும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்டா நம்ம ரிமூவ் பண்ண முடியுமா, முடியாது. B யும் ரிமூவ் பண்ணி தான் முடியும். So answer is last data item to be removed. Next, example for LIFO structure. LIFO, last in first out, என்ன இருக்கும், stack. Next, sorry, அதோட ஆன்சர் நான் இங்க ஆன்சர் ஸ்லைடு நான் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். இதோட ஆன்சர் வந்து stack. Okay, next, which of the following is useful in traversing a given graph by depth first. இது வந்து சேம் இது തന്നെ டிஃப்ரெண்ட் வேல அவங்க கேட்பாங்க. ஓகே, டெப்த் வைஸ் அப்படின்னா DFS, டெப்த் வைஸா வந்து டிராவர்ஸ் பண்றதுக்கு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும், டிஎஃப்எஸ்னால டெப்த்னாலே நீங்க கண்ணு மூடிட்டு ஆன்சர் எழுதிடலாம், ஸ்டாக். ஓகே, so next we will see the applications of stack. என்ன ஸ்டாக்கோட பேசிக் படிச்சோம், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன எல்லாம் பார்த்துட்டு நம்ம டிராவர்ஸலுக்கு போயிடலாம். ஓகே,
கன்வர்ஷன் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன். இது ஒரு நல்ல ஒரு எப்பவுமே கேட்கறதா ரிகர்ஷன். அப்புறம் இது பேராந்தசிஸ் செக்கிங். ஓகே, ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட ரிகர்ஷன் ஏன்னா ரிகர்ஷன் உங்களுக்கு இந்த சி கான்செப்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. ரிகர்ஷன் இது லாஸ்டா இருக்கிறது. இப்படி நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு ஃபைனலி நம்ம என்ன சொல்றது ரிப்பீட்டடா சேம் ஃபங்க்ஷனை கால் பண்றதா ரிகர்ஷன் சொல்லுவோம். மறுபடியும் நம்ம வந்து லாஸ்ட்ல இருந்து தானே அது கால்குலேட் பண்ணிட்டு போறோம். அதுக்கு ஸ்டாக் தான் யூஸ் பண்ணோம். ஒரு ஸ்விங்கை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு ஸ்டாக் தான் யூஸ் பண்றோம். அப்புறம் இது வந்து நிறைய டைம் கொஸ்டின் வருது பேராந்தசிஸ் செக்கிங். அதோட பேலன்ஸ், அதாவது இங்க ஒரு ஒன்னு ஓப்பன் ஆயிருக்குன்னா ரைட் ஆப்போசிட்ல இதோட க்ளோசிங் இருக்கா, இன்னொரு பிரேசஸ் இருக்கு இதோட க்ளோசிங் இருக்கா அப்படின்னு பேராந்தசிஸ் செக்கிங்க்கு அதோட பேலன்ஸா இருக்கா, கரெக்டா இருக்கு, ஓப்பனா இருக்கிறது க்ளோஸா இருக்கான்னு செக் பண்றதுக்கு நமக்கு பெஸ்ட் திங் இஸ் ஸ்டாக் தான். ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி கன்வர்ஷன் இன்ஃபிக்ஸ்டு போஸ்ட்ஃபிக்ஸ், இன்ஃபிக்ஸ்டு ப்ரீஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து ஸ்டாக் யூஸ் பண்றோம். கிராஃப் ட்ராவர்சல் டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணி கிராஃப் ட்ராவர்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். டாப்போலஜிக்கல் சார்ட்டிங், அப்புறம் குயிக் சார்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும், இதுவும் வந்து ஒரு எம்சிக்யூ தான். நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கொஸ்டின். நான் குயிக் சார்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. ஸ்டாக் தான் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்துருக்கேன் நான். ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான ஸ்லைட். ஓகே, நவ் ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸ் நம்ம இங்க படிச்சோம். என்ன படிச்சோம்? இந்த கன்வர்ஷன், ரைட்? இந்த அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன், இந்த கன்வர்ஷனை குறித்து படிச்சோம்ல, அதை பத்தி இது ஒரு அப்ளிகேஷன் தான் ஸ்டாக்கோட. இதை பத்தி டீட்டெயிலா கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு இன்ஃபிக்ஸ் வந்துட்டு அது போஸ்ட்ஃபிக்ஸ் மாத்த சொல்லுவாங்க, ப்ரிஃபிக்ஸா மாத்த சொல்லுவாங்க, இவாலுவேட் பண்ண சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸி. ஓகே, பார்க்கலாம். Arithmetic expression can be represented in three different notations depending on the placement of the operator relating to the operands. Operands and operator என்ன உங்களுக்கு தெரியல. இப்போ a plus b அப்படின்னா என்னென்ன operands இருக்கு? a and b are the operands and plus c is the operator. Okay, so இந்த operator எங்க இருக்கு, இதுக்கு இடையில இருக்கா, இதற்கு முன்னாடி வருதா, இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம 3 notations வருது. இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன், ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷன், போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன் சொல்லுவோம். அதுல ப்ரிஃபிக்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, போலிஷ் நோட்டேஷன். போஸ்ட்ஃபிக்ஸுக்கு ரிவர்ஸ் போலிஷ். இது எப்படியாச்சும் நீங்க மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பார்த்துக்கோங்க. ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆயிரும் கொஸ்டின் பார்க்கும்போது. ரிவர்ஸ் போலிஷ் போஸ்ட்ஃபிக்ஸ் இஸ் அல்ல, ரிவர்ஸ் போலிஷ் நோட்டேஷன் இஸ் த அதர் நேம் ஆஃப் அப்படின்னு கேட்பாங்க. ப்ரிஃபிக்ஸா போஸ்ட்ஃபிக்ஸா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்கு ஏதாவது மைண்ட்ல வச்சுக்கோங்க. போஸ்ட் ஃபிக்ஸ்னா அப்புறம் தானே மீனிங், ரிவர்ஸ்னாலும் பேக்ல இருந்தானே வருது. அது மாதிரி ஏதாவது ஹிண்ட் யூஸ் பண்ணி அது தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, so இது infix. okay, these notations are named as how they use operator in expression. okay, in detail படிக்கலாம். infix என்ன? infix notation, operators are used in between operands. okay, operandsக்கு இடையில வந்து operators இருக்கு அப்படின்னா infix. in இதோட keyword என்ன? in. operator inside இருக்கு, a plus b, this is a infix notation because this operator is inside. okay, பாருங்க a minus b plus c, this b this plus is inside, right? அதே மாதிரி இந்த மைனஸ் வந்து a க்கு b க்கு இடையில இருக்கு. ஸோ இதுல வந்து பிரசிடென்ட்ஸ் எல்லாம் நமக்கு பிரசிடென்ட்ஸ் என்னன்னு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு. ஓகே, ஸோ பிரசிடென்ட்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா பிராக்கெட் கொடுக்கணும். இல்லைன்னா வந்துட்டு கரெக்ட் பிரசிடென்ட்ஸா பார்க்காம ராங் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அப்புறம் ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷனுக்கு நோட்டேஷன் என்ன? ப்ரிஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் மீன்ஸ் முன்னாடி. இப்போ a plus b னா plus ab ன்னு இருக்கும். இந்த ஆபரேட்டர் வந்து ஆபரண்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கு. ஓகே, அதுதான் ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷன். இதுல வந்து பேராந்திசிஸ் எல்லாம் தேவையில்லை. இவாலுவேட்டட் ஃப்ரம். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷனோட இது என்னன்னா ரைட்ல இருந்து ரைட் டு லெஃப்ட் இதோட இவாலுவேஷன். இது வந்து நம்ம கன்வர்ஷன் படிக்கும்போது உங்களுக்கு தரவாயிரும். யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டாக் பேஸ் இவாலுவேஷன் வித்அவுட் பிரசிடென்ஸ் ரூல். இப்போ பார்த்துக்கோங்க, இது வந்து ப்ரிஃபிக்ஸ் பார்த்தாலே தெரியும், ஆபரேட்டர்ஸ் எல்லாம் முன்னாடியே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட்ஃபிக்ஸ், ரிவர்ஸ் போலிஷ் நோட்டேஷன் சொன்னோம்ல, இதுக்கு இன்னொரு பேரு சஃபிக்ஸ் நோட்டேஷன் கூட சொல்லலாம். சஃபிக்ஸ் இல்லைன்னா ஆர்பிஎன். ஆர்பிஎன் கேட்க மாட்டாங்க. ரிவர்ஸ் போலிஷ் நோட்டேஷன் இல்லைன்னா சஃபிக்ஸ் நோட்டேஷன். ஓகே, இன் திஸ் நோட்டேஷன் இதுல போஸ்ட்ஃபிக்ஸ்ல என்ன இருக்கும்? ஏ பி பிளஸ்னு இருக்கும். ஓகே, அதாவது ஆபரேட்டர் வந்து லாஸ்டா வரும். ஓகே, இதுல பேராந்திசிஸ் தேவையில்லை. பேராந்திசிஸ் மஸ்டா வேணும் அப்படிங்கிறது இன்ஃபிக்ஸ்ல தான். அப்பதான் வந்து இல்லைன்னா வந்துட்டு ஆன்சர் ராங் ஆயிடும், பிரசிடென்ஸ் வந்து கரெக்டா வராது. ஓகே,
And precedence and associative அப்படின்னா என்னன்னா operator of precedence decides which operator executes first in an expression. ஒவ்வொரு ஆபரேட்டருக்கு ஒரு precedence இருக்கு. ஹையஸ்ட் சிலது வந்து ப்ரையாரிட்டி அதிகமா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் லைக் பேராந்தசிஸ் இல்லைன்னா வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஆப்ரேட் இதெல்லாம் வந்துட்டு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவாலுவேட் ஆகும். ஓகே, அதுக்கு தான் நம்ம பிரசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அசோசியேட்டிவிட்டி அப்படின்னா சேமா இருக்கிற ஆப்ரேட்டர் சேம் பிரசிடென்ஸா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேம் பிரசிடென்ஸா இருக்குன்னா சில ஆப்ரேட்டர்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்டா இருக்கும் அசோசியேட்டிவிட்டி, சிலது வந்து ரைட் டு லெஃப்டா இருக்கும். ஓகே, அதோட சார்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ் அண்ட் மைனஸ் இது ரெண்டுக்குமே வந்து சேம் பிரசிடென்ஸா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேம் பிரசிடென்ஸா இருக்கு அப்படின்னா அசோசியேட்டிவ் பார்ப்போம். பிளஸ் அண்ட் மைனஸோட அசோசியேட்டிவ் வந்து லெஃப்ட் டு ரைட் தான். அப்ப ஆദ്യം ஆறு வருது அது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும். ஓகே, அது மாதிரி ஹையஸ்ட் பிரசிடென்ஸ் இப்போ வந்து பேராந்தசிஸ் இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு, வேற என்ன ஹையஸ்ட் பிரசிடென்ஸ் இருக்கிறது இருந்தாலும் பேராந்தசிஸ் இருக்குன்னா அது கண்டிப்பா அதுதான் வந்து இவாலுவேட்டட் ஆகும் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அது லெஃப்ட் டு ரைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிரசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி சார்ட். இது வந்து நீங்க பை ஹார்ட் பண்ணணும். ஸ்கோப் ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் இது நீங்க பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். இதுல பாருங்க யூனரி ஆப்ரேட்டருக்கு எல்லாம் வந்து நல்லாவே பிரசிடென்ஸ் இருக்கு. ஓகே, அது வந்து ரைட். இந்த அசோசியேட்டிவிட்டி பார்க்கணும். யூனரி ஆப்ரேட்டர் வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் தான், ரைட் டு லெஃப்ட் தான். அதே மாதிரி கண்டிஷனல் அசைன்மெண்ட் இதெல்லாம் அப்புறம் இன்னொன்னு இருக்கு, நீங்க தானே ஆட் பண்ணலையா? எஸ், தி ஸ்டார் மார்க் தட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஏன்னா ரைட் டு லெஃப்ட். ஓகே, இதுல நீங்க அசோசியேட்டிவிட்டி ரைட்டா இருக்கிறது என்னங்கிறது வந்து பார்த்து வச்சா போதும். பாக்கி எல்லாமே லெஃப்டா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இப்ப ஆண்ட் ஆபரேட்டருக்கு முன்னாடி இதுக்கு ஆண்ட் ஆபரேட்டர் முடிச்சுட்டு தான் வந்து கண்டிஷன் ஆபரேட்டர், அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வைக்கணும். ஓகே, ஆப்ஷன்ல கேட்பாங்க. இதுதான் வந்து நம்மளோட கன்வர்ஷன் டைம்ல நம்ம எப்பவுமே யூஸ் பண்றது இந்த 4 தான். அதாவது இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஆபரேட்டர் அண்ட் டாலர் சிம்பிள். ஓகே, அது வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான், ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான். நம்ம எப்பவுமே யூஸ் இது எல்லாமே இருக்கு, பட் ஸ்டில் நம்ம எப்பவுமே யூஸ் பண்றது மட்டும் வந்து சார்ட்டா வச்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டார் அண்ட் ஸ்லாஷ், தென் மோடுலஸ் ஆபரேட்டர், ரிமைண்டர் ஆபரேட்டர், அதுக்கப்புறம் பிளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஃபிக்ஸ்டு ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இன்ஃபிக்ஸ்டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன். ஓகே, ஸ்டாக் யூஸ் பண்ணி எப்படி இன்ஃபிக்ஸை வந்து போஸ்ட்ஃபிக்ஸா மாத்தலாங்கிறதா பார்க்க போறோம். அதோட அல்கோரிதம், அப்போ அல்கோரிதம் ஸ்டெப் நான் ஜஸ்ட் ரீட் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்பரண்டா இருக்குன்னா, ஆப்பரண்ட்னா என்ன, ஏபிசி அப்புறம் நம்பர்ஸ், ஆல் தீஸ் ஆர் த ஆப்பரண்ட்ஸ். ஆப்பரண்ட்ஸா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா அவுட்புட்டுக்கு எழுதிடலாம். பிராக்கெட்ஸ் வந்துருச்சு, பேராந்தசிஸ் வந்துருச்சுனாலும் ஸ்டாக்குக்குள்ள வந்துருச்சுன்னா ஸ்டாக்குக்குள்ள போடணும். அப்புறம் ஆபரேட்டர்ஸ் வந்துருச்சுன்னா பிளஸ் மைனஸ் ஸ்டார் இது மாதிரி இருக்கிறதா ஆபரேட்டர்ஸ். ஆபரேட்டர்ஸ் வரும்போது நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த ஸ்டாக்குக்குள்ள வேற ஆபரேட்டர்ஸ் எதுவுமே இல்லைன்னா எந்த ஆபரேட்டர் வந்தாலும் நீங்க எழுதலாம், டைரக்டா வந்து ஸ்டாக்குக்குள்ள போட்டுடலாம். ஆனா இப்போ ஒரு பிளஸ் நான் நீங்க எங்க போட போறேன், ஸ்டார் ஆல்ரெடி இருக்கு, பிளஸ் போட போறேன் அப்படின்னா போட முடியாது. ஏன், சி pop from the stack to output until top has same or higher precedence. அதாவது சேம் or higher precedence இருக்கவங்க இருக்கு அப்படின்னா நம்மளால வந்து ஒரு ஆபரேட்டருக்கு வந்து இந்த ஸ்டாக்குக்குள்ள வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ரூமுக்குள்ள போறேன், அந்த ரூமுக்கு போகும்போது உங்களோட சேம் ஸ்டேட்டஸ்லோ இல்லைன்னா உங்களோட ஹையர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களோ யாராவது அந்த ரூமுக்குள்ள இருந்தேன்னா உங்களால அங்க போக முடியாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ பிளஸோட அதிகமா இருக்கிறதா ஸ்டார், கரெக்டா? சோ என்ன பண்ணணும், அந்த ஸ்டாரை பண்ணிட்டு தான் வந்துட்டு இந்த பிளஸ் இங்க ஆட் பண்ண முடியும். அதே மாதிரிதான் சேமா இருந்தாலும் உள்ள வர முடியாது. நம்மளோட டவுன், நம்மளோட இன்னும் கொஞ்சம் பிலோவா இருக்கிறவங்க இதுதான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்டாக்குக்குள்ள என்டர் ஆக முடியும். அந்த ஒரு கான்செப்ட் ஞாபகத்தில் வைக்கணும். அப்புறம் இந்த பேராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் க்ளோஸ் பேராந்தசிஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், போப் பண்ணுவோம். ஓகே, அதுக்குள்ள அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே போப் ஆயிரும். அதே மாதிரி அது வந்து ரிப்பீட்டடா எல்லாமே பண்ணிட்டே இருக்கும். ஓகே, நம்ம டைரக்டா கொஸ்டினுக்கு போயிடலாம், ஈஸி தான். இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வச்சுட்டு, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஆப்பரண்ட். ஆப்பரண்டா இருந்தனா என்ன பண்ணுவோம், ஆப்பரண்டா இருந்தனா டைரக்டா அவுட்புட்டுக்கு எழுதிடணும். ஓகே, எழுதியாச்சு. நவ்
ஓகே. டைரக்ட்டா அவுட்புட்க்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வரது ஸ்டார். ஓகே. ஸ்டார் வந்து நம்ம எழுதி இங்க ஸ்டாக்குக்குள்ள போடணும். ஸ்டார் அதாவது ஆப்பரேட்டர் வந்துச்சுன்னா ஸ்டாக்குக்குள்ள போடணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒரு பிராக்கெட் வந்தனாலும் ஸ்டாக்குக்குள்ள போடணும். அடுத்தது ஆப்பரண்ட் வந்துருச்சு. அவுட்புட் ஆயிரணும். ஓகே. அது எல்லாமே ரூல் தான். அந்த ரூல் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆப்பரேட்டர் வந்துருச்சு. ஆல்ரெடி நீங்க நினைப்பீங்க ஆல்ரெடி அதோட ஹையர் பிரசிடென்ட்ஸா இருக்கவங்க இருக்காங்கல்ல அப்ப வந்து இங்க வர முடியாது இல்லையே நம்ம ரூல் படிச்சோம்ல யோசிக்க வேண்டாம் பிகாஸ் இங்க பிராக்கெட் இருக்கிறதுனால இது ஒரு செப்பரேட் ரூம் மாதிரி நம்ம போற ரூமுக்குள்ள இல்ல இவரு வந்து வேற ரூம்ல தான் இந்த ஸ்டார் இருக்காதுன்னு ஞாபகத்து வச்சுக்கோங்க அதனால வந்து என்டர் பண்ண முடியும் ஓகே பிளஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் 2 வந்து ஓப்பரண்ட் ஆனதுனால அவுட்புட்டுக்கு போயிடுச்சு அப்புறம் நம்ம பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம் என்ன சொன்னேன் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே போப் பண்ணிடணும் இப்ப பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு பிளஸ் இருக்கு பிளஸ் வந்து நான் போப் பண்ணிட்டேன் சோ இந்த பிளஸ் போயிடுச்சு சோ இந்த பாட்டு முடிஞ்சது இப்ப நம்மளோட ஸ்டாக்கில் இப்ப இருக்கிறது நான் மறுபடியும் மாத்தி டிரா பண்றேன் இப்ப நம்மளோட ஸ்டாக்கில் இப்ப இருக்கிறது ஸ்டார் மட்டும்தான் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பிக்சர் திஸ் இஸ் செகண்ட் பிக்சர் ஓகே செகண்ட் ஸ்டாக் ஓகே இப்போ ஸ்டார் மட்டும் தான் இருக்கு நெக்ஸ்ட் என்ன இந்த பேரந்திசிஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மைனஸ் வருது இந்த மைனஸுக்கு இங்க வர முடியுமா வர முடியாது பிகாஸ் அதை விட ஹையர் பிரசிடண்டா இருக்கு ஸ்டார் இப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்டாரை கொண்டு போயிட்டு போப் பண்ணா மட்டும்தான் சோ நான் இது போப் பண்ணணும் போப் பண்ணனா மட்டும்தான் என்னால இந்த மைனஸை வந்து ஸ்டாக்கில் போட முடியும் ஓகே இப்ப நான் மைனஸ் போடுறேன் சோ நான் நெக்ஸ்ட் ஓகே சோ நெக்ஸ்ட் தேர்ட் திஸ் இஸ் தேர்ட் ஸ்டாக் நான் வரைக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக தான் மாத்தி மாத்தி வரைச்சிட்டு இருக்கேன் சோ நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ மைனஸ் வந்து ஸ்டாரும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் போப் பண்ணிட்டோம் சோ மைனஸ் வந்துருச்சு அப்புறம் பிராக்கெட் மறுபடியும் நெக்ஸ்ட் என்ன பிராக்கெட் ஓகே சோ பிராக்கெட் ஓபன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஓப்ரண்ட் ஓகே 562 பிளஸ் ஸ்டார் அதுக்கப்புறம் ஓப்ரண்ட் இங்க எழுதுறோம் தட் இஸ் 12 ஓகே பிராக்கெட்டுக்குள்ள 12 இருக்கு அதுக்கப்புறம் ஸ்லாஷ் வருது இந்த ஸ்லாஷ் டைரக்டா போடலாம் ஏன்னா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுனால அப்புறம் அது இல்லாமே வந்துட்டு ஸ்லாஷை விட ஹையர் பிரசிடென்ஸா இருக்கவங்கள யாருமே இல்லை அது நம்ம பார்க்க கூட தேவையில்லை ஏன்னா பிராக்கெட்டுக்குள்ளனா எது வேணாலும் போடலாம் ஓகே ஸ்லாஷ் அப்புறம் வேறது என்ன ஃபோருங்கிறது ஒரு ஓப்பரண்ட் அப்புறம் பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம் பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம் நம்ம இந்த ஸ்லாஷை ரிமூவ் பண்ணணும் ஓகே ஸ்லாஷை ரிமூவ் பண்ணியாச்சு ஓகே சோ நம்மளோட இங்க இது முடிஞ்சிருச்சு பேரந்தஸ் க்ளோஸ் பண்ணும்போது முடிஞ்சிருச்சு ஸ்டில் நம்ம என்ன பார்க்கணும் ஏதாவது பெண்டிங் இந்த ஸ்டாக்குக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும் பார்த்தேன்னா என்ன இருக்கு மைனஸ் இருக்கு சோ அந்த மைனஸையும் போப் பண்ணிடணும் இப்போ 562 பிளஸ் ஸ்டார் 12 4 ஸ்லாஷ் மைனஸ் இப்படின்னு தான் உங்களோட ஆன்சர் இருக்கும் சோ இதுதான் பாத்துக்கோங்க போப் ரிமைனிங் ஆபரேட்டர்ஸ் லாஸ்ட் ஏதாவது இருக்கான்னு கூட பார்க்கணும் இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணக்கு அப்புறம் கூட ஏதாவது இருக்குன்னா அதுவும் கூட போப் பண்ணிடணும் ரொம்ப சிம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் a பிளஸ் பி ஸ்லாஷ் இதெல்லாம் ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சவங்க இந்த பாட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே சோ ஸ்டார்டிங்கே பிராக்கெட் வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் ஓப்பரண்ட் எழுதுறேன் அதுக்கப்புறம் பிளஸ் தென் பி ஓகே பிராக்கெட் க்ளோஸ் பண்ண போறோம் பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா என்ன மீனிங் அது வந்து அந்த போப் பண்ணிடணும் சோ பிளஸ் போப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் இதான் இந்த பாட்டு நான் இங்கேயே கட் பண்றேன் ஓகே சோ திஸ் பார்ட் நான் கட் பண்ணட்டுமா கட் பண்ணிட்டு இதுக்குள்ள இப்ப ஒண்ணுமே இல்ல ஓகே நான் இதை இங்கேயே வரைச்சிடறேன் ஓகே இல்லைன்னா டைம் நமக்கு போயிடும் சோ அடுத்தது என்ன ஸ்லாஷ் ஓகே நான் ஸ்லாஷ் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பிராக்கெட் ஓபன் ஆயிருக்கு ஓகே பிராக்கெட் ஓபன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் சி வருது சி இஸ் ஆப்பரண்ட் அதுக்கப்புறம் மைனஸ் வருது பரவாயில்ல மைனஸுக்கு வந்துட்டு இங்க வர முடியும் பிகாஸ் இது பிராக்கெட்டுக்குள்ளனால அது ஒரு செப்பரேட் ரூம் மாதிரி தான் ஓகே அதுக்கப்புறம் டி வருது அப்புறம் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுது பிராக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது இந்த பாட்டு இந்த மைனஸை நம்ம போப் பண்ணிடுவோம் வேற ஏதாவது இருக்கு அந்த இதுக்குள்ள மைனஸ் போயிடுச்சு இந்த பாட்டும் முடிஞ்சிச்சு வேற ஏதாவது பெண்டிங் இருக்கா இருக்கு ஸ்லாஷ் இருக்கு சோ உங்களுக்கு ஏபி பிளஸ் சிடி மைனஸ் ஸ்லாஷ் அப்படின்னு வந்துருச்சு ஓகே இது வந்து உங்களோட ஹோம் டாஸ்கா நீங்க பண்ணணும் ஓகே இது வந்து ஏபி ஸ்டார்ஸ் வேணா இது கூட நான் பண்ணி கொடுக்குறேன் ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஏ இருக்கு அப்புறம் ஸ்டார் வந்துருச்சு மறுபடியும் இங்க பிராக்கெட்ஸ் எதுவுமே இல்ல ஓகே ஏபி ஓகே
அதுக்கப்புறம் ஸ்லாஷ். ஸ்லாஷுக்கு இங்க வர முடியுமா? வர முடியாது. வை? பிகாஸ் சேம் பிரசிடென்ஸா இருக்கு. சேம் பிரசிடென்ஸா நம்மளோட சேம் லெவல்ல யாராவது அந்த ரூமில் இருந்தாலும் நம்மளால அங்க போக முடியாது. ஓகே. சோ என்ன பண்ணணும்? இந்த ஸ்டாரை கொண்டு போய் ரிமூவ் பண்ணணும். பண்ணது இங்க நான் பண்ணிட்டேன். அதனால ஆரோ கொடுத்துட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணணும்? இந்த ஸ்லாஷை வந்து அலோவ் பண்ண முடியும். ஓகே. அப்புறம் வந்து என்ன இருக்கு? சி இருக்கு. இப்ப ஸ்டார் இங்கே இல்ல. ஓகே. நான் இந்த ஆரோ பார்த்தேன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சி. ஓகே. நான் சி இங்க ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் பிளஸ் வருது. பிளஸ்ன்னு இங்க வர முடியுமா? முடியாது. பிகாஸ் பிளஸ் விட ஹையர் பிரசிடென்ட் ஸ்லாஷுக்கு இருக்கு. சோ நான் ஸ்லாஷையும் ரிமூவ் பண்ணிட்டேன். சோ நான் ஸ்லாஷை ரிமூவ் பண்ணிட்டேன். എന്നിട്ട് பிளஸ்ன்னு ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் டி. அப்புறம் மைனஸ். மைனஸுக்கு வர முடியுமா? வர முடியாது. ஏன் வர முடியாது? பிகாஸ் சேம் பிரசிடென்ஸா இருக்கு. சோ பிளஸ்ஸைனே நானு பண்ணிட்டு மைனஸ் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. நவ் இ வருது. ஓகே. இ வந்துருச்சு. அப்புறம் ஸ்டார். இங்கேயும் பிரஸ் இது இல்ல. பிராக்கெட் இல்லாததுனால இவ்வளவும் நமக்கு பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே. இனி என்ன வேணும்? மைனஸ் முடிஞ்சு இ எழுதியாச்சு. இனி ஸ்டார். ஸ்டாருக்கு இங்க வர முடியுமா? வர முடியும். வை? பிகாஸ் ஸ்டாருக்கு தானே ஹையர் பிரசிடென்ட். அவரு வந்து பெரிய ஆளு. ஓகே. அவருக்கு வந்து எங்க வேணாலும் போகலாம். சோ ஸ்டார் இங்க போடலாம். நோ ப்ராப்ளம். அப்புறம் வந்து எஃப். ஓகே. சோ எஃப் முடிச்சாச்சு. சோ நமக்கு எல்லாமே எழுதியாச்சு. பிராக்கெட்ஸ் எதுவும் இல்ல. இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாக்குனால லிஃபோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லாஸ்ட் யாரு வந்தது? ஸ்டார். ஸ்டார் என்ன மாத்தும் பண்ணும். அப்புறம் மைனஸ். அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கு? இது எல்லாமே ஆல்ரெடி ஆயிடுச்சு. சோ இதுதானே இருக்கு. அவுட்புட் பாருங்க. ஏபி ஏபி ஸ்டார் சி ஸ்லாஷ் டி பிளஸ் இஎஃப் ஸ்டார் மைனஸ். ஓகே. ஈஸி தானே? சோ தட் இஸ் இப்ப நம்ம படிச்சிருக்கிறது இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன். இன்னொன்னு இருக்கு போஸ்ட்ஃபிக்ஸ் இவாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெண்டும் கூட கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அது உங்களுக்கு அந்த கொஸ்டின் பார்க்கும்போதே அதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே. அது நம்மளோட கால்குலேஷன் பர்பஸ். அது நீங்க ரொம்ப ஈஸி. அதை நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதோட அல்கோரிதம் பார்த்தேன்னா ஸ்டார்ட் ஃபார் ஈச் கேரக்டர் இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆப்ரண்ட் வந்துருச்சுன்னா இங்க பாத்துக்கோங்க. முன்னாடி நம்ம ஆப்ரண்ட் இந்த என்ன சொல்லுவோம்? இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷனுக்கு ஆப்ரண்ட் வரும்போது அவுட்புட்டுக்கு எழுதுவோம் சொன்னேன். இப்ப பார்த்தேன்னா ஆப்ரண்ட் வரும்போது என்ன பண்ணும்? புஷ் டு ஸ்டாக். இது ரீட் பண்ணும்போது நீங்க நினைப்பீங்க ஐயோ இது என்ன இது ரொம்ப டிஃபிகல்ட்னு. பட் நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அல்கோரிதம் எல்லாம் உங்களுக்கு அல்கோரிதம் பை ஹார்ட் பண்ணவே தேவையில்லை. ஓகே. புஷ் டு ஸ்டாக். ஆப்ரண்ட் வந்துச்சுன்னா ஸ்டாக்ல புஷ் பண்ணிடுவோம். ஆப்ரேட்டர் வரும்போது என்ன பண்ணும்னா போப் ஆப்ரேட்டர் 2 நான் சொல்றேன். தென் ஆப்ரேட்டர் 1. அப்புறம் கம்ப்யூட் ரிசல்ட் OP1 ஆப்ரேட்டர் 1 ஆப்ரேட்டர் 2 புஷ் ரிசல்ட் பேக் டு ஸ்டாக். நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 4 5 6 ஸ்டார் பிளஸ் இருக்கா? இப்போ வந்து ஆப்ரண்ட் வந்துருச்சுன்னா நம்மள என்ன பண்ணுவோம்? ஸ்டாக்ல போடுவோம். 4 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 5 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 6 வந்துருச்சு. இப்போ நான் சிம்பிளா உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னா போஸ்ட்ஃபிக்ஸ் இவாலுவேஷன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு ஆப்ரேட்டர் வந்துருச்சு இல்ல? ஆப்ரேட்டர் வந்துருச்சா? ஆப்ரேட்டர் வரும்போது இது ரெண்டிலும் தான் இந்த ஒரு ஆப்ரேட்டர் வரும்போது அதுக்கு முன்னாடி வந்திருக்கிற ரெண்டு ஆப்ரண்ட தான் நம்ம பண்ண போறோம். ஏதோ சம்திங் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு ஆப்ரண்ட தான் நம்ம பண்ண போறோம். அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. இது என்ன? போஸ்ட்ஃபிக்ஸ் இவாலுவேஷன். இன்னொன்னு நம்ம ப்ரிஃபிக்ஸ் இவாலுவேஷன் படிப்போம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க ஒரு நல்ல ட்ரிக் நான் சொல்றேன். 4 5 6 இந்த ஸ்டார் வரும்போது இது போஸ்ட்ஃபிக்ஸ் தானே? அப்ப என்ன பண்ணணும்? இந்த நான் எப்படி எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கு நான் பண்ற போஸ்ட். சோ அப்புறம் போடணும் அப்படின்னு யோசிக்கணும். ஓகே. முன்னாடி போடக்கூடாது. சி போஸ்ட் ஃபிக்ஸ் அதாவது 5ம் 6ம் தான் இருக்கு. ரெண்டு ஆப்பரண்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட்க்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்றோம்? இது போடணும். இந்த ஸ்டார் போடணும். ஓகே. சோ போஸ்ட். சோ இந்த 5க்கு அப்புறம் 5 ஸ்டார் 6. இது ப்ரிஃபிக்ஸா இருந்ததுன்னா இந்த 5க்கு முன்னாடி போடும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டரோட முன்னாடி போடுவோம். மீன்ஸ் 6 ஸ்டார் 5 அது மாதிரி தான். நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நான் delete பண்றேன். மறுபடியும் சொல்றேன். 4 போட்டாச்சு, 5 போட்டாச்சு, 6 போட்டாச்சு. இப்ப ஸ்டார் வந்துருச்சா? வந்துருச்சுன்னா என்ன பண்ணோம்? This is operator operand 1, this is operand 2.
ஆப்பரண்ட் 1க்கு அப்புறம் போடணும். சோ இந்த ஸ்டார் இப்ப என்ன நம்ம இங்க பண்ண போறோம் தெரியுமா? 5 ஸ்டார் 6 5னையும் 6னையும் நம்ம பண்றோம். എന്നിട്ട് 5க்கு அப்புறம் 6 போட்டுட்டு நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 30ன்னு கிடைச்சிருக்கு. கிடைச்சிட்டு மறுபடியும் இந்த 30ய கொண்டு போய் நம்ம எங்க போடுவோம்? ஸ்டாக்கில் போடுவோம். இப்ப ஸ்டாக் எப்படி இருக்குன்னு நான் இங்க எழுதி காமிக்கிறேன். 4 அப்புறம் 30 இருக்கு இப்போ. ஓகே, அப்புறம் வந்து என்ன ஆபரேட்டர் வருது? பிளஸ் வருது. அப்புறம் நமக்கு உள்ள இருக்கிற ரெண்டு ஆபரண்ட் வந்து ரெண்டு ஆபரண்ட் இருக்கு. இந்த பிளஸ் எங்க போடணும்? ஆபரேட்டர் ஆபரண்ட் 1க்கு அப்புறம் போடணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பிளஸ் 30 என்ன இருக்கு? 34. ஓகே, இது இப்ப பிளஸ்ஸா இருந்தனாலும் ஸ்டாரா இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆபரண்ட்க்கு அப்புறம் போட்டாலும் பின்னாடி போட்டாலும் எல்லாம் ஆன்சர் ஒரு மாதிரி வரும். மைனஸ் வரும்போது தான் நான் இப்ப சொல்ற ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகே, மைனஸ் வரும்போது இது வந்து மாத்தி போட்டேன்னா உங்களுக்கு ஆன்சர் ராங்கா இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பரண்ட் 1க்கு அப்புறம் ஆப்பரேட்டர் போடணும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7 4. திஸ் இஸ் -3. ஓகே, இல்லைன்னா 4 -3 கிடையாது. திஸ் இஸ் -3யோட சிம்பிள் தான் இது. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. இது -3, இது வந்து ஆப்பரேட்டர் கிடையாது. ஓகே, இது 3யோட சிம்பிள் தான். ஓகே, -3 அப்புறம் ஸ்டார் 1 5 பிளஸ். ஓகே, நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட் எழுதுறோம் 7. அடுத்தது 4 வந்துருச்சு. அடுத்த ஆப்பரண்ட் வந்து -3 ஆப்பரண்ட். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு ஆப்பரேட்டர் வந்துருச்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர் வந்துருச்சு, தட் இஸ் ஸ்டார். இப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்டார் வரும்போது இது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் தானே. இந்த 4 ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட்க்கு அப்புறம் போயிட்டு இந்த ஸ்டார் போடணும். ரைட்? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 7 அப்படியே அங்க இருக்கும். இந்த ரெண்டும் தான். இந்த முன்னாடி இருக்கிற ഏറ്റവും டாப்ல இருக்கிறத இந்த 7 நம்மளால இப்ப தொட முடியாது. முன்னாடி இருக்கிற லாஸ்ட் இன் ஃபர்ஸ்டோட தானே. லாஸ்டா இருக்கிற ரெண்டு ஆப்பரண்ட் தான் நம்ம பாக்குறோம். ஓகே, சோ அதுல இந்த இதுக்கு அப்புறம் இது எங்க போடுறோம்? இந்த ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட். எப்படி வேணா நீங்க சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட் வேணா சொல்லலாம். ஓகே, சோ 4 இதுக்கு அப்புறம் தான் நம்ம போடுறோம். ஓகே, நான் டவுன்ல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட், திஸ் இஸ் செகண்ட் ஆப்பரண்ட் மாதிரி சொல்றேன். ஓகே, சோ இதுக்கு அப்புறம் 4 ஸ்டார் -3ங்கிற மாதிரி நம்ம பண்றோம். ஓகே, அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? -12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, திஸ் இஸ் -12. நவ் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வருது? 1 வருது. சோ நம்ம 1 எழுதுறோம். அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது? 5. அதுக்கப்புறம் பிளஸ் வருது. அப்ப என்ன பண்ணுவோம்? பிளஸ் வரும்போது இது ரெண்டும் கூட நம்ம ஆட் பண்ணும். 1 பிளஸ் 5 அப்படின்னு கொடுக்கிறோம். ஓகே, சோ நான் மறுபடியும் ஒரு ஸ்டாக் வரைக்கிறேன். 7 இருக்கு, -12 இருக்கு. இப்ப என்ன வந்துருச்சு? 1 பிளஸ் 5 6. அதுக்கப்புறம் என்ன வந்துருச்சு? ஸ்லாஷ் வந்தது. அந்த ஸ்லாஷ் எங்க போடுவோம்? இதுக்கு அப்புறம் போடுவோம். -12 ஸ்லாஷ் 6 அப்படின்னு போடுவோம். ஓகே, சோ நான் இங்க வரைக்கிறேன். அடுத்தது 7 -12 ஸ்லாஷ் 6 என்ன? -2. ரைட்? திஸ் இஸ் -2. அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் இங்க ஒரு 6 ஸ்டார் வந்திருக்கு. இது முடிஞ்சிச்சு. இது ரெண்டு பாட்டும் முடிஞ்சிச்சு இல்ல? சோ இங்க -2 இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டார் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்டார் எங்க போடுவோம்? 7 into -2 அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? -14. ஓகே, சோ நம்ம என்னென்ன படிச்சோம் இப்ப டோட்டலா? இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் எப்படி பண்றதுன்னு படிச்சோம். அப்புறம் போஸ்ட்ஃபிக்ஸ் இவாலுவேஷனும் படிச்சோம். நெக்ஸ்ட் இஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் டு இன்ஃபிக்ஸ் கன்வர்ஷன். ஓகே, இல்ல இதேதான். இது சொன்னேன்ல. போஸ்ட்ஃபிக்ஸ் இவாலுவேஷன்னாலும் போஸ்ட்ஃபிக்ஸ் டு இன்ஃபிக்ஸ் பண்ணாலும் சேம் தான். ஓகே, அது மாதிரி கூட கேட்கும் உங்களுக்கு. ஒரே மீனிங் தான். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். போஸ்ட்ஃபிக்ஸ் இவாலுவேஷன் இந்த மாதிரி கொஸ்டின் போட்டுட்டு போஸ்ட்ஃபிக்ஸ் இவாலுவேஷன் அப்படின்னா வந்துட்டு சேமே தான். என்ன பண்ணுவோம்? 3 போடுவோம், 3 போடுவோம், 1 அப்புறம் ஸ்டார் வந்துடுச்சா? அப்ப போஸ்ட்ஃபிக்ஸ் தானே. இப்ப என்ன பண்ணுவோம்? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட், திஸ் இஸ் செகண்ட் ஆப்பரண்ட். 3 ஸ்டார் 1. இப்போ உங்களுக்கு என்ன வந்துருச்சு? 3யும் இது ரெண்டும் கூட போப்பாய் மல்டிப்ளை ஆயிடுச்சு. 3 into 1 is 3. பிளஸ் வந்துருச்சா? அப்ப என்ன பண்ணுது? 3 plus 3ன்னு வருதா? சோ அடுத்த ஸ்டாக்ல நான் கொடுக்கிறேன். 3 plus 3 is 6. அடுத்தது ஆப்பரண்ட் is 8. அப்புறம்
பாருங்க இப்பதான் இந்த ரூலோட யூஸ் வருது பாருங்க. மைனஸ் வந்துருச்சு. இந்த மைனஸ் போய் 8 மைனஸ் 6ன்னு போட்டேன்னா உங்களுக்கு 2ன்னு ஆன்சர் வரும். அது ராங். என்ன பண்ணணும்? இந்த டவுன்ல இருக்கிற ஆப்பரண்ட், இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட் சொல்லலாம், மேபி செகண்ட் ஆப்பரண்ட் என்ன வேணா சொல்லிக்கோங்க. எனி ஹவ் அந்த தாழെ அந்த டவுன்ல இருக்கிற ஆப்பரண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்பரேட்டர் போடணும்னு யோசிக்கணும். 6 மைனஸ் 8 தான் போடுவோம். இப்போ என்ன கிடைக்கும்? -2. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஓகே, இது மாதிரி கூட உங்களுக்கு இது மாதிரி நம்பர் இல்லாம இப்படி கூட கொடுப்பாங்க. ஃபைண்ட் தி இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஏபிசி மைனஸ் பிளஸ். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்ல, திஸ் இஸ் இன்ஃபிக்ஸ் ஆன இருக்கு. இது நம்ம என்ன பண்ண போறோம், இதோட இவாலுவேட் பண்ணதான் சொல்றாங்க. சோ என்ன பண்ணும், ஏ பி சி போட்டாச்சா, அப்புறம் மைனஸ் வந்துருச்சா, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பி மைனஸ் சின்னு போடுவோம்ல. இப்போ என்னது போஸ்ட் ஃபிக்ஸ் ஏ, இங்க என்ன போடுவோம், பி மைனஸ் சி. ஓகே, அதுக்கப்புறம் பிளஸ் வந்துருச்சா, அப்ப என்ன பண்ணணும், பிளஸ் வந்துருச்சுன்னா இங்க பிளஸ் வருது. அப்போ இந்த பி இப்ப எப்படி எழுதணும் தெரியுமா, ஏ பிளஸ் இருக்குல்ல, ஏ பிளஸ் இந்த பிராக்கெட் போடணும் பி மைனஸ் சி, இல்லன்னா உங்களுக்கு இங்க டவுட் வரும். இப்ப பாருங்க, ஏ பிளஸ் பி மைனஸ் சின்னு இப்ப எங்க இருக்கு, நம்மளோட ஸ்டாக்குக்குள்ள இப்ப இருக்கிறது. இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது இந்த இது உங்களோட ஸ்டாக்ல என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி மைனஸ் சி அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்படிதான் ஸ்டாக்ல இருக்கு. அப்புறம் என்ன வருது, டி வருது, இ வருது, அதுக்கப்புறம் மைனஸ் வருது. அதுக்கு அர்த்தம் என்ன, டி மைனஸ் சி. இந்த டி இப்படி வருது இல்லை, நான் இங்கே கட் பண்ணி எழுதுறேன். நீங்க நல்லா போக்கஸ்டா இருக்கணும். மறுபடியும் ஸ்டாக் வரைச்சிட்டு இருக்கிறதுக்கு ஸ்பேஸும் கிடையாது, டைமும் போகும். சோ இங்க மைனஸ் வருது இல்லை, அப்ப நான் என்ன பண்ணுது, இந்த டி மைனஸ் இன்னு இங்க எழுதுறேன், இந்த டி கட் பண்றேன். ஓகே, அதுக்கு அடுத்து நான் எஃப் இங்க எழுதுறேன், எஃப் வருது. இப்ப டி மைனஸ் சி நான் பிராக்கெட்டுக்குள்ள போடுறேன். ஓகே, பிகாஸ் இது ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்குல்ல. அப்புறம் எஃப் வருது, அப்புறம் என்ன வருது, ஜி வருது, அப்புறம் ஜி வந்துச்சு, அப்புறம் மைனஸ் வந்துருச்சு. அப்ப நான் அடுத்த ஸ்டாக் வரைக்கிறேன், இல்ல நான் கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி மைனஸ் சி அப்படின்னு வந்து இருக்கு. அப்புறம் அடுத்தது என்ன இருக்கு, டி மைனஸ் இ அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி இருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்த ஆபரேட்டர் எஃப்க்கும் ஜிக்கும் இடையில போடணும் மைனஸ். அப்ப என்ன பண்ணுவோம், எஃப் மைனஸ் ஜி அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, அப்ப இவ்வளவும் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, இனி இருக்கிறது என்ன, ஹெச் வந்துருச்சு. ஹெச் ஹெச் வந்ததுக்கு அப்புறம் என்ன வருது பாருங்க, இனி ஃபுல்லா ஆபரேட்டர் தான் இருக்கு. சோ நம்ம முடிஞ்சிருச்சு, ஆபரண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. பிளஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், எஃப் மைனஸ் ஜி பிளஸ் ஹெச்னு எழுதியாச்சு. ஓகே, சோ இந்த ஹெச் நான் கட் பண்றேன், எஃப் மைனஸ் ஜி பிளஸ் ஹெச். அடுத்தது என்ன வந்துச்சு, ஸ்லாஷ் வந்துருச்சு. இந்த இப்ப ஸ்லாஷ் வரும்போது என்ன பண்ணுவோம், ரெண்டு ஆபரேண்டருக்கு இடையில போகணும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆபரண்டுக்கு அப்புறம் போடணும் சொன்னேன் இல்ல, இதுதானே ரெண்டும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆபரண்ட், திஸ் இஸ் செகண்ட் ஆபரண்ட். சோ இதுக்கு அப்புறம் நான் என்ன போடணும், டி மைனஸ் இ. நான் இங்க எழுதுறேன், உங்களுக்கு இங்க எழுதட்டுமா, இங்க எழுதுறேன். அங்க என்னால வரைக்க முடியல. எனவே இப்ப என்ன நம்மள இருக்கு, இதுக்கு ரெண்டுக்கும் இடையில என்ன போடணும், ஸ்லாஷ் போடணும். ஓகே, சோ ஏ பிளஸ் பி மைனஸ் சி அப்படியே இருக்கு. டி இது என்ன எழுத போறேன், டி மைனஸ் இ. ஓகே, டி மைனஸ் இ ஸ்லாஷ் எஃப் மைனஸ் ஜின்னு வந்துருச்சு. இதுதான் இப்ப நம்மளோட ஸ்டாக்ல இப்ப டாப்ல இருக்குது. ஓகே, தாழെ என்ன இருக்குது, டவுன்ல ஏ பிளஸ் பி மைனஸ் சின்னு இருக்குது. இதுதான் நம்மளோட ஸ்டாக். இதுதான் நம்மளோட ஸ்டாக். ஓகே, இந்த டாப்ல வந்து உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சிருச்சுல்ல. இது ரெண்டும் டி மைனஸ் சி, அந்த ஸ்லாஷ் எஃப் மைனஸ் ஜி. ஒரு மினிட், சரி, எஃப் மைனஸ் ஜி பிளஸ் ஹெச் இங்க இருக்கு, பிளஸ் ஹெச்சும் கூட இருக்குல்ல, எஃப் மைனஸ் ஜி பிளஸ் ஹெச். ஓகே, இப்படி இருக்கா. சோ இனி என்ன இருக்கு, ஒரு ஸ்டார் வருது. அப்ப நம்ம எங்க போடுவோம், அந்த ஸ்டார் எங்க போடுவோம், இங்க தானே போடணும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆபரண்ட், திஸ் இஸ் செகண்ட் ஆபரண்ட். சோ ஏ பிளஸ் பி மைனஸ் சி ஸ்டார், பாருங்க, ஏ பிளஸ் பி மைனஸ், இங்க வந்து ஒரு ஸ்டாரும் கூட ஒரு பிராக்கெட்டும் கூட போடணும். இல்லைன்னா வந்து ராங், கரெக்டா வராது இல்ல, பிகாஸ் இதெல்லாம் ஒண்ணுதான். சோ இந்த ஏ இது கூட வந்து ஒரு பிராக்கெட் போடணும், ஸ்டார்.
அப்புறம் இந்த பார்ட் d minus e slash f minus g plus h அப்படின்னு வரும். கிளியர் ஆகலைன்னா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ இன் ஷார்ட்டா சொன்னேன்னா போஸ்ட்ஃபிக்ஸ் இவாலுவேஷன் நம்ம இவாலுவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு நம்பர் கிடைக்குது. போஸ்ட்ஃபிக்ஸ் டு இன்ஃபிக்ஸ் கன்வர்ஷன் இப்போ நம்ம பண்ணிருக்கோம்ல, அப்போ உங்களுக்கு ஒரு ஆல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம படிச்சது போஸ்ட்ஃபிக்ஸோட தான் படிச்சோம். இன்ஃபிக்ஸ்டு போஸ்ட்ஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் இவாலுவேஷன் படிச்சோம். நெக்ஸ்ட் இன்ஃபிக்ஸ்டு ப்ரிஃபிக்ஸ் எப்படி பண்ணோங்க பார்க்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, நம்ம லெஃப்ட் டு ரைட் அது பண்ணோம்னா இது பார்க்க வேண்டியது ரைட் டு லெஃப்ட். அப்புறம் இன்னொரு ரூல் என்னன்னா, நம்மளோட போஸ்ட்ஃபிக்ஸ் பார்க்கும்போது நம்மளோட சேம் ப்ரிஃபரன்ஸ், நம்மளோட சேம் ப்ரிசிடென்ஸ், நம்மளோட சேம் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற இல்லைன்னா நம்மளோட ஹையர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க அந்த ரூம்ல இருக்குன்னா நம்மளால என்டர் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல. ஆனா இங்க வந்து சேம் பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா வரலாம். ஓகே, இப்ப என்னோட கிளாஸ்ல இருக்கிற நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா என்னோட 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சேம் ஃப்ரெண்ட் அந்த ரூம்ல இருக்குன்னா என்னால அங்க என்டர் பண்ண முடியும். ப்ரிஃபிக்ஸ்னா போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னா 5th ஆனாலும் என்னால முடியாது, 5th மேல இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் என்னால முடியாது. ஓகே, அது மாதிரிதான் ப்ரிஃபிக்ஸ்னா என்னோட சேம் கிளாஸ்மேட்ஸ் அங்க இருக்குன்னாலும் என்னோட ஹையர் பிரசிடென்ஸ் இருக்குன்னா என்னால என்டர் பண்ண முடியாது. சேம் கிளாஸ் இருக்குன்னா என்னால அங்க போக முடியும், அந்த ரூமுக்கு என்டர் பண்ண முடியும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், ஒரு ரூல் இருக்கு சொல்றேன். இந்த ஆபரேட்டரா இருக்கு அப்படின்னா, அதாவது இது என்ன எக்ஸ்பொனென்ஷியல் ஆபரேட்டர் ரைட், இதா இருக்கு அப்படின்னா அது ரைட் அசோசியேட்டிவா இருக்கு. பாருங்க, போப் அண்ட் ஆட் டு தி அவுட்புட் ஆல் ஆபரேட்டர் ஹையர் பிரசிடென்ஸா இருக்கிறது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், ஹையர் பிரசிடென்ஸா இருக்கிறது மட்டும் தான் நம்ம போப் பண்ணணும். ஃபார் ரைட் அசோசியேட், அதாவது ரைட் அசோசியேட்டிவ் ஆபரேட்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா போப் ஆபரேட்டர்ஸ் வித் சேம் ஆர் ஹை பிரசன்ட், இந்த ரூலுக்கு மட்டும் இந்த ரைட் அசோசியேட்டிவா இருக்கிற ஏதாவது ஆபரேட்டர் வந்தா மட்டும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சேம் பிரசிடென்ஸா இருக்கவங்க இருந்தா கூட என்டர் பண்ண முடியாது. இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். அதே வந்து நீங்க எல்லா ரைட் ஆபரேட்டர் பத்தி எல்லாம் போதர் பண்ண வேண்டாம். உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல ரைட் ஆபரேட்டர் வருது அப்படின்னா இது ஒண்ணுதான் வரும், வேற எதுவுமே வராது. ஓகே, அதனால வந்துட்டு இதை பத்தி படிச்சா கூட போதும். இது வந்து ரைட் அசோசியேட்டிவ் ஆபரேட்டர். இது இருக்கு அப்படின்னா சேம் ஆள், இதே ஆளு மறுபடியும் வந்துருச்சுனாலும் இதான். இப்ப நான் இங்க ஆல்ரெடி இந்த ஸ்டாக்குக்குள்ள இது இருக்கு அப்படின்னா மறுபடியும் அடுத்த ஆளு இதே ஸ்டேட்டஸ்ல ஆளு வரும்போது இந்த ஆளை வெளியில அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இது போட முடியும். ஓகே, அதர் தான் திஸ் ஆபரேட்டர் வேற எந்த ஆபரேட்டரா இருந்தாலும் சேம் பிரசிடென்ட் ஆனாலும் அந்த ரூமிலும் வர முடியும். புரியலன்னா மறுபடியும் ஜஸ்ட் இந்த பாகம் மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, அதுதான் அதோட டிஃபரன்ஸ். இப்ப பார்க்கலாம், இங்க என்ன இருக்கு, a பிளஸ் பி ஸ்டார். ஓகே, இது நம்ம பண்ணலாமா? சோ ப்ரிஃபிக்ஸ்னா ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. சோ ஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ நான் ஸ்டாக் இங்க இருந்து வரைக்கிறேன். ஓகே, ஜி. சோ ஜி என்ன நம்ம பண்ணணும், ஜி வந்து அவுட்புட்ல போடணும். மற்றது சொன்ன மாதிரியே தான். போஸ்ட்ஃபிக்ஸ் இன்ஃபிக்ஸ்டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன்லும் ஆப்ரேட்டர் வரும்போது தான் இங்க போடும், ஸ்டாக்ல போடும். ஆப்ரண்ட் வந்தேன்னா அவுட்புட்லன்னு சொன்னோம். பிளஸ் வந்துருச்சா? சோ பிளஸ் வந்து இங்கே ரைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் 2 பிராக்கெட் வருது. ஓகே, 2 பிராக்கெட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் எஃப் வருது. ஓகே, எஃப் எங்க எழுதணும், இங்க எழுதணும். சி, நீங்க இது மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாஃப் பார்ட் எல்லாம் வரும்போதே நீங்க ஆப்ஷன்ஸ் செக் பண்ணணும். நீங்க கொஞ்சம் முடிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் மேபி மேட்சா இருக்கிற மாதிரி கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் பாக்கி பண்ண வேண்டாம். ஓகே, சோ எஃப் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் வருது. மைனஸ் என்ன பண்ணணும், ஆபரேட்டர் இதுக்குள்ள போட்டாச்சு. அதுக்கப்புறம் இ வருது. சோ இ இங்க போடணும். மறுபடியும் என்னாச்சு, பிராக்கெட் க்ளோஸா இருக்கு, சாரி பிராக்கெட் ஓப்பனா இருக்கு. ஓகே, இப்ப அங்க பண்ணதுக்கு நேர ஆப்போசிட். பிராக்கெட் ஓபன் ஆயிடுச்சா? இப்ப பாருங்க, இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்றோம். திஸ் பார்ட் we are going to remove because ஒரு பிராக்கெட் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. ரைட், க்ளோஸும் ஓப்பன்னாலும் ஓப்பன் க்ளோஸ்னாலும் எனிவே அது முடிஞ்சிருச்சு. சோ இந்த மைனஸ் நான் என்ன பண்றேன், போப் பண்றேன். இப்போ நம்மளோட ஸ்டாக் நான் மறுபடியும் வரைக்கிறேன், இல்லைன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுக்காக இப்ப நம்மளோட ஸ்டாக்குக்குள்ள என்ன இருக்கு, ஒரு பிளஸ் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு, ஒரு பிராக்கெட்டும் இருக்கு. இப்ப நம்மளோட ஒரு இந்த பிராக்கெட் ரெண்டும் தான் போயிருக்கு, இன்னும் ஒரு பிராக்கெட் இருக்கு. சோ இனி என்ன இருக்கு, ஸ்லாஷ் வருது. ஸ்லாஷ் போடுறேன். ஸ்லாஷ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பிராக்கெட் ஓப்பனா இருக்கு, மறுபடியும் ஓப்பன் தான் இருக்கு. ஓகே, சரி ஓப்பன் அல்ல, இங்க க்ளோஸா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வந்துருச்சு, டி வந்துருச்சு. சோ டி நான் எழுதுறேன் அவுட்புட்ல.
அப்புறம் பிளஸ் வருது போடலாம் பிகாஸ் பிராக்கெட்டுக்குள்ள போடலாம் பிகாஸ் நம்மளோட இது வேற ரூம் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன். பிளஸ் எழுதியாச்சு, டி எழுதியாச்சு. அடுத்தது சி. டி எழுதி பிளஸ் இங்க போட்டுச்சு, அப்புறம் சி வந்துருச்சு. அப்புறம் பிராக்கெட் இங்க ஓபன் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் நம்மளோட ப்ரிஃபிக்ஸ்னால இத பாருங்க இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. சோ திஸ் பார்ட் இஸ் கான். சோ இந்த பிளஸ் நானு போப் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் வேற ஸ்டாக் வரைக்கிறேன். இப்ப என்ன ஸ்டாக்குக்குள்ள இருக்கு? ஒரு பிளஸ் இருக்கு. அப்புறம் இப்ப எந்த பாகம் போயிருச்சு? திஸ் பார்ட் இஸ் கான், ரைட்? திஸ் பார்ட் இஸ் கான். நவ் ஒரு பிராக்கெட்டும் இருக்கு, ஒரு ஸ்லாஷும் இருக்கு. இவ்வளவு இருக்கு நம்மகிட்ட. ஓகே, நவ் திஸ் பிளஸ்க்கு அப்புறம் இந்த பிராக்கெட் முடிஞ்சிருச்சு. இனி ஸ்டார் வருது. ஓகே, ஸ்டாருக்கு இங்க வர முடியுமா? சேம் பிரசிடென்ஸா இருக்கு. ஸ்லாஷும் ஸ்டாரும் சேம் பிரசிடென்டா இருக்கு, பிரசிடென்ஸ்ல இருக்கு. இப்ப நம்ம என்ன ரூல் சொன்னேன்? இது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் ஆயிருந்தேன்னா அந்த ஸ்டாரால இங்க வர முடியாது. சேம் பொசிஷன்ல இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இது வந்து என்ன ப்ரிஃபிக்ஸ்னால சேம் பிரசிடென்ஸா இருந்தனாலும் இங்க என்டர் பண்ண முடியும். எக்ஸப்ட் கண்டிஷன் என்னன்னா ரைட் அசோசியேட்டட் ஆபரேட்டரா இருக்கு அப்படின்னா வர முடியாது. இல்ல ரைட் பிரசிடென்ஸ் ஆபரேட்டரா இருக்குன்னு வர முடியாது. தட் இஸ் த ரூல். ஓகே, சோ இது ரைட் பிரசிடென்ஸ் கிடையாது இல்ல. ஸ்லாஷ் அண்ட் ஸ்டார் இஸ் லெஃப்ட் டு ரைட் தானே. அப்ப நான் தாராளமா ஸ்டார் இங்க வந்து வரலாம். ஓகே, ஸ்டார் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுது? பிராக்கெட் க்ளோஸ்டு பிராக்கெட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பி இங்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிளஸ் வருது. ஓகே, பிளஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏ இங்க வந்துருச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? இங்க ஒரு பிராக்கெட் ஓபன் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் ஒன்னு ஓபனும் க்ளோஸும் வந்துருச்சு இல்ல. சோ இந்த பிளஸ் நானு கட் பண்ணி போப் பண்ணிட்டேன். சோ இത്രയും பாகம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் அப்போ மறுபடியும் ஒரு ஸ்டாக் வரைக்கிறேன். என்ன இருக்குன்னு உங்களுக்கு கிளியர் ஆகுறதுக்காக. என்னென்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, ஸ்லாஷ் இருக்கு, சாரி பிளஸ் இருக்கு, ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கு, ஒரு ஸ்லாஷ் இருக்கு, அப்புறம் ஒரு ஸ்டாரும் இங்க இருக்கு. இதுதான் முடிஞ்சிருக்கு. இந்த பாகம் மட்டும்தான் போயிருக்கு இப்போ. ஓகே, இங்க ஒரு ஸ்டாரும் இருக்கு. ஓகே, நவ் இப்ப என்ன முடிஞ்சிருச்சு? ஏ பிளஸ். ஓகே, இந்த ஒரு பிராக்கெட் தான் நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம். இன்னும் மறுபடியும் ஒரு பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். பாருங்க, மறுபடியும் ஒரு பிராக்கெட் இங்க ஓப்பனா இருக்கு. தட் மீன்ஸ் என்னென்ன முடிஞ்சிருக்கு? இதோட எண்டிங் எங்க? இங்கதானே இதோட ஓப்பன் க்ளோஸ் இங்கதான் முடியுது இல்ல. சோ இந்த ரெண்டுமே ஸ்டாரும் ஸ்லாஷையும் நம்ம என்ன பண்ணுவோம்? போப் பண்ணுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார போப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ போப் பண்ணிட்டோம். சோ முடிஞ்சிருச்சு. நம்மளோட எக்ஸ்பிரஷனே முடிஞ்சது. இப்ப பெண்டிங் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஒரு பிளஸ் இருக்கு. சோ அதை எழுதணும். ஓகே, சோ GFV மைனஸ் அதுதான் ஆன்சர். பார்க்கலாமா? ஓகே, சரி, ஆன்சர் எழுதும்போது இது வந்து ப்ரிஃபிக்ஸ் நம்ம ரைட்ல இருந்து பார்த்தோம்ல. ஆன்சர் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும்? இதுல இருந்து பார்க்கணும். ஓகே, அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம இனி ஆன்சர் எழுதும்போது இதுல இருந்து திஸ் ரைட் சைட்ல இருந்து எழுதணும். அப்ப பார்த்தேன்னா பிளஸ் ஸ்லாஷ் ஸ்டார், பாருங்க பிளஸ் ஸ்டார், சாரி பிளஸ் ஸ்லாஷ் ஸ்டார், எகெயின் ஒரு பிளஸ் வருது. அதுக்கப்புறம் பி சாரி என்னால இங்க எழுத முடியல. சாரி, மறுபடியும் எழுதுறேன். பிளஸ் ஸ்டார், சாரி பிளஸ் ஸ்லாஷ் ஸ்டார் பிளஸ் அந்த இதுக்குள்ள போகும்போது அது ஓகே. எனிவே இது பாத்துக்கோங்க. அடுத்த இதுல ஆன்சர் இருக்கு. பிளஸ் ஸ்லாஷ் ஸ்டார் கரெக்டா? பிளஸ் ஸ்லாஷ் ஸ்டார் பிளஸ் ஏபி. எஸ் கரெக்ட். தென் பிளஸ் சிடின்னு வருது பார்க்கலாம். எஸ் பிளஸ் சிடி. சிடி நம்ம ரைட்ல இருந்து ரீட் பண்ணணும். சிடி அப்புறம் பாருங்க மைனஸ் இஎஃப்ஜி. மைனஸ் இஎஃப்ஜி கரெக்டா இருக்குல்ல. சோ இது நம்ம விடக்கூடாது. ஏன்னா உங்களோட ஆப்ஷன் இருக்குல்ல, அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நமக்கு இங்க கரெக்டா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த ஒரு ஆன்சர் ஜிஎஃப்இ மைனஸ் டிசி. இதெல்லாம் முடிச்சு நம்ம எக்ஸாம் ஹால்ல இருந்து நம்ம ரொம்ப டென்ஸ்டா இருக்கும். ஓகே, சோ நம்ம இது முடிச்சுட்டு இதே ஆன்சர் அந்த ஆப்ஷன்ல இருக்கும். அப்ப நம்ம ஆஹா இது என்னோட ஆன்சர் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? அது போய் எழுதுவோம். அப்ப வந்து ராங் ஆயிரும் ஆன்சர். ஏன்னா இத வந்து ப்ரிஃபிக்ஸ் அதனால இதே ஆப்ஷன் கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க. ப்ரிஃபிக்ஸ் அதனால இந்த ரைட் சைட்ல இருந்து ரீட் பண்ணிட்டு தான் நம்ம எழுதணும். ஓகே,
இப்ப கூட நான் கூட ஒரு செகண்டுக்கு இதுதான் ஆன்சர்னு சொல்ல போனேன். அதனாலதான் சொல்றேன். ஓகே. எனிவே நெக்ஸ்ட் a பிளஸ் b அடுத்தது பாருங்க. இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஆபரேட்டர் இருக்கு. எக்ஸ்பொனென்ட் ஆபரேட்டர்ல. சோ ஸ்டார்ட் வரைக்கலாம். இது வந்து ப்ரிஃபிக்ஸ்னால ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 5 அது மறக்க கூடாது. ஓகே 5 அதுக்கப்புறம் ஆபரேட்டர் வந்துருச்சு. சாரி 5 வரும்போது எங்க எழுதணும்? இங்க எழுதணும் 5. ஓகே அதுக்கப்புறம் என்ன வந்துருச்சு? ஆபரேட்டர் வந்துருச்சு. என்ன ஆபரேட்டர்? திஸ் ஆபரேட்டர். ஓகே அப்புறம் இ வந்துருச்சு. நெக்ஸ்ட் பிளஸ். பிளஸ்க்கு இங்க வர முடியுமா? ஹையர் பிரசிடென்ஸ் ஆபரேட்டர் இங்க இருக்கு. அதனால பிளஸ்க்கு வர முடியாது. சோ பிளஸ் வர்றதுக்கு முன்னாடி இவரை வந்து வெளியில அனுப்பணும். ஓகே சோ இது போட்டுட்டு இது வெளியில போயிடுச்சு. എന്നിട്ട് என்ன பிளஸ் வரும். ஓகே அதுக்கப்புறம் டி டி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் வருது. ஸ்டாருக்கு இங்க வர முடியுமா? வர முடியும். ஸ்டார் வந்து ஹையர் பிரசிடென்ஸ் எங்க வேணாலும் போகலாம். அதுக்கு அடுத்து பிராக்கெட் ஓபன் ஆயிருக்கு, க்ளோஸா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வந்துருச்சு? சி வருது. தென் எகெயின் திஸ் ஆபரேட்டர் வருது ஒண்ணு. ஓகே சோ அந்த ஆபரேட்டர் வரும்போது ப்ராப்ளம் இல்ல, இங்க வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன வருது? பி வருது. பி இங்க எழுதும். அதுக்கு அடுத்தது பிளஸ் வருது. பிளஸ்க்கு வர முடியாது, காரணம் அவரோட ஹையர் பிரசிடென்ஸ் ஆபரேட்டர் இங்க இருக்கு. சோ அவரை வெளியில் அனுப்புறேன். ஓகே வெளியில் போயிடுச்சு. എന്നിട്ട് பிளஸ்னை இங்க போட்டாச்சு. நவ் ஏ வருது. இந்த ஏயும் இது கூட கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. இது வந்து எக்ஸ்போனன்ட் ஆபரேட்டர். ஓகே அப்புறம் ஏ வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிருக்கு, ஓபன் பண்ணிருக்கு. சோ தட் மீன்ஸ் திஸ் பார்ட். இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? பிளஸும் பிளஸ் மட்டும் தான் இருக்கு. இது இவரே ஆல்ரெடி போயிடுச்சு. எக்ஸ்போனன்ட் ஆபரேட்டர் ஆல்ரெடி அவுட் தான். சோ பிளஸ் வந்து இங்க எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது வேற என்ன? முடிஞ்சிருச்சு இல்ல, எக்ஸ்பிரஷன் முடிஞ்சதுனால பாக்கி ஏதாவது இருக்குன்னா அது வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டா வெளியில அமைக்கணும். சாரி அனுப்பணும். ஸ்டார் அதுக்கு அடுத்தது பிளஸ். ஓகே சோ நம்ம ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? ரைட்ல இருந்து எழுதுவோம். பிளஸ் ஸ்டார் பிளஸ் ஏ அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ட் ஆபரேட்டர் பி சி டி தென் அகைன் எக்ஸ்போனன்ட் ஆபரேட்டர் இ 5 வந்து ஆன்சர் வரணும். பார்க்கலாம். பிளஸ் ஸ்டார் பிளஸ் ஒரு பேஜ் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. பிளஸ் ஏ அதுக்கப்புறம் அந்த ஆபரேட்டர் பிசிடி கரெக்ட் தான். ஓகே கரெக்ட் ஆன்சர் கிடைச்சு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களோட ஹோம் டாஸ்க். ஓகே கண்டிப்பா பண்ணணும். എന്നിട്ട് ஆன்சர் இங்க செக் பண்ணணும். ஓகே சோ இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டோம். இனி நம்ம முன்னாடி போஸ்ட்ஃபிக்ஸ் இவாலுவேஷன் படிச்சோம்ல, அது மாதிரி ப்ரிஃபிக்ஸ் இவாலுவேஷன் படிச்சுக்கலாம். அது ஈஸி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதோட ரூல். நான் அது சொல்லும் போதே ஈஸியா பண்ணிக்கலாம். சோ பிளஸ் 9 ஸ்டார் 26 இருக்கா? சோ என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு கொஸ்டின் வந்துருச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆகணும். ஏன்னா ஈஸியா ஆன்சர் வந்து கரெக்டாவும் உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிடும் ஆன்சர் கரெக்டா கிடைக்கும். பிளஸ் 9 ஸ்டார் 26. ஓகே இது போஸ்ட் ப்ரிஃபிக்ஸ்னால ஒரு வித்தியாசம் இருக்கு. നമ്മള് என்ன பண்ணணும்னா ரைட்ல இருந்து இவாலுவேட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே அப்ப நான் 26 தான் நினைக்கிறேன். 26 இல்ல 26 நினைக்கிறேன். இல்ல அது 6 2 தான். 26 கிடையாது சாரி. 6ഉം 2ഉം தான். ஏன்னா ரெண்டு எண்ணம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே ஆபரேட்டர் வரும். ஓகே சோ ஃபர்ஸ்ட் 6 வருது, அப்புறம் 2 வருது, அப்புறம் ஸ்டார் வருது. அப்போ போஸ்ட்ஃபிக்ஸ்னா 6 ஸ்டார் 2ன்னு போடுவோம். ப்ரிஃபிக்ஸ்னால நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 6க்கு முன்னாடி ஸ்டார் போடுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இல்லனா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, போஸ்ட்ஃபிக்ஸ்னா இந்த ஃபர்ஸ்ட் டவுன்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஆபரண்டுக்கு அப்புறம் போடணும். ப்ரிஃபிக்ஸ்னா செகண்ட் டாப்ல இருக்கிற ஆபரேட்டருக்கு அப்புறம் போடணும்னு யோசிச்சாலும் போதும். ஓகே அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 2 ஸ்டார் 6. ஓகே சோ மறுபடியும் வரைக்கிறேன். உங்களுக்கு என்ன இருக்கு? 12 இருக்கு. அப்புறம் 9 வந்துருச்சு. அப்புறம் பிளஸ் வந்துருச்சா? அப்ப நம்ம என்ன செகண்ட் ஆபரண்டுக்கு அப்புறம் போடுறோம். 9 பிளஸ் 12 21. ஈஸி இல்ல? இது பார்க்கலாம். ஓகே சோ இது ப்ரிஃபிக்ஸ்னால எப்பவுமே ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது மறக்க கூடாது. 3 2 எக்ஸ்போனன்ட் ஆபரேட்டர். தட் மீன் இப்போ இதுல கூட அந்த ரூல் மைனஸ் மாதிரியே தான்.
2க்கு மேல போடணுமா இந்த எக்ஸ்போனன்ட் ஆபரேட்டர், 3க்கு மேல போடணுமா? 2 எக்ஸ்போனன்ட் ஆபரேட் 2 raised to 3 போட்டேன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். 3 raised to 2 போட்டேன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆன்சர் வரும். ஸோ இந்த ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்? என்ன சொன்னேன்? மேல இருக்கிற செகண்ட் ஆபரேட்டருக்கு அப்புறம் போடணும். ஸோ 2 இது என்ன எழுதுவோம்? 2 raised to 3 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நான் அடுத்த ஸ்டாக் வரைக்கிறேன். உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 raised to இந்த ஆபரேட்டர் வந்ததுனால 2 raised to 3 என்ன கிடைச்சிருக்கு? 8ன்னு கிடைச்சிருக்கு. அப்புறம் 16 அப்படியே எழுதிட்டு ஸ்லாஷ் போடணும். ஸ்லாஷ் எங்க போடுவோம்? 8க்கு அப்புறம் போடணுமா 16க்கு அப்புறம் போடணுமா? திஸ் இஸ் ப்ரிஃபிக்ஸ், ஸோ 16க்கு அப்புறம் தான் போடணும். 16/8ன்னு போடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16/8 உங்களுக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 4 வருது, 3 வருது. 4 3 வருதா? 4 3 ஸ்டார். 4 ஸ்டார் 3னா 3 ஸ்டார் 4. 3க்கு அப்புறம் தான் இந்த ஸ்டார் போடணும். கரெக்டா? உங்களுக்கு 2 இங்க வந்து 3 ஸ்டார் 4 தட் இஸ் 12 அப்படின்னு வந்துருச்சு. சோ இவ்வளவு முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் 2 வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் இருக்கு. அப்ப ஆദ്യം பிளஸ் பண்ணணும். எதோடு கூட பிளஸ் பண்ணணும்? நான் இங்க இந்த சைடுக்கு ஏன் வரைச்சிட்டு இருக்கேன்னா டவுனா வந்து என்னோட பிக்சர் உங்களுக்கு மறையக்கூடாது, அதுக்காக இங்க வரைச்சிட்டு இருக்கேன். சோ 2 12 2 அப்படின்னு இருக்கு. நமக்கு ஒரு பிளஸ் இருக்கு. சோ 2 இந்த பிளஸ் வந்து இதுக்கு அப்புறம் போடுவோம். 2 plus 12 that is 14. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் வருது. இந்த மைனஸ் எங்க வரணும்? 2 minus 14 வந்துருச்சுன்னா வேற ஆன்சர் கிடைக்கும். 14 minus 2னா வேற ஆன்சர். நம்ம கண்டிப்பா அது ப்ரிஃபிக்ஸ்னால மேல இருக்கிற ஆபரேட்டருக்கு அப்புறம் தான் போடணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 minus 2 equal to 12. ஓகே, இந்த ட்ரிக் யூஸ் பண்ணனா உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட் இது நான் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்களே பண்ணிக்கோங்க. ஈஸியா இதே மாதிரி பண்ணலாம். ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அடுத்தது ஓகே, அதே மாதிரி நம்ம நம்பர்ஸ் இல்லாம இன்ஃபிக்ஸ் இந்த மாதிரி லெட்டர்ஸ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டும் பண்ணலாம். அதுவும் வந்து காமிக்கிறேன். ஓகே, சோ என்ன பண்ணணும்? ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? இது இப்போ இப்படிதான் கொடுப்பாங்க. ஃபைண்ட் த இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிளஸ் மைனஸ் ஸ்டார் ஏபி ஸ்லாஷ் சிடிங்கும் போது இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. இது ப்ரிஃபிக்ஸ் தானே, இது ப்ரிஃபிக்ஸ்ல தானே இருக்குது. எல்லாமே முன்னாடி வருது இல்ல ஆபரேட்டர்ஸ். கரெக்டா? அப்ப வந்து என்ன இருக்கும்? ப்ரிஃபிக்ஸ் எவாலுவேஷனா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வரும். அது நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். இப்ப முன்னாடி பார்த்தது இங்க இருக்கு. முன்னாடி பார்த்த போஸ்ட்ஃபிக்ஸ் இவாலுவேஷன் பாருங்க. ஆபரேட்டர்ஸ் வந்து அப்புறம் வருது. ஆபரண்ட்க்கு அப்புறம் வருது. சோ அப்போ உங்களுக்கு தெரியுது. கொஸ்டின்ல வந்து இன்ஃபிக்ஸ் ஃபைண்ட் த இன்ஃபிக்ஸ் இவாலுவேஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு அது போஸ்ட்ஃபிக்ஸ் ஆனு உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். நம்ம பண்ண போற 2 இவாலுவேஷன் ஒன்னு போஸ்ட்ஃபிக்ஸ் இவாலுவேஷன் ஒன்னு ப்ரிஃபிக்ஸும். சோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த போஸ்ட்ஃபிக்ஸ் மென்ஷன் பண்ணலன்னா கூட உங்களுக்கு அது தெரியணும் அது போஸ்ட்ஃபிக்ஸ்னு. இப்ப பாருங்க இந்த கொஸ்டின் இப்படிதான் கேட்டிருக்கு. இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப இது ப்ரிஃபிக்ஸா போஸ்ட்ஃபிக்ஸான்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்ல, இது ப்ரிஃபிக்ஸ்ல தானே இருக்கு. ஓகே, சோ நம்ம அதோட இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 2 சோ இதுதான் உங்களுக்கு நான் இது கொடுத்துட்டேன்ல, ஹோம் டாஸ்க் கொடுத்துட்டேன்ல, அதாவது ஹோம் டாஸ்காவே பண்ணுங்க. இ டி இ டி சி அதுக்கப்புறம் ஸ்லாஷ் வந்துருச்சா? அப்ப நம்ம என்ன எழுதணும்? எப்படி எழுதுவோம்? இ அப்புறம் சிக்கு அப்புறம் தான் மேல இருக்கிற டாப்ல இருக்கிற ஆபரேட்டருக்கு அப்புறம் தான் ஆபரேட்டர் போடணும். சி ஸ்லாஷ் டி. ஓகே, அடுத்தது பி வந்துருச்சு, அப்புறம் ஏ வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்டார் வருது. ஸ்டார் வரும்போது ஏக்கு அப்புறம் தான் ஸ்டார் வரணும். இப்ப நான் மறுபடியும் எழுதுறேன். இ அப்புறம் சி ஒரு பிராக்கெட் மாதிரி கொடுக்குறேன். சி ஸ்லாஷ் டி அப்புறம் என்ன சொல்றேன்? ஏ ஸ்டார் பின்னு வரும். ஏ ஸ்டார் பின்னு வரும். ஓகே, அப்புறம் உங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு பிளஸ் வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா அந்த பிளஸ் எங்க வரும்? ஏ ஸ்டார் பிக்கு அப்புறம் வரும்.
இப்போ இத டவுனா என்ன இருக்கு? ஈன்னு இருக்கு. அப்புறம் இது ரெண்டும் தான் ஆப்பரேட்டர். அப்போ a plus a star b plus இந்த ஸ்பேஸ் இல்ல நான் இப்படியே எழுதுறேன். a star b plus c slash d. ஓகே. அப்புறம் என்ன வந்துருச்சு? ஒரு பிளஸ் வந்துருச்சு. சாரி இது இங்க பிளஸ் இல்ல. இது மைனஸ். ஓகே. திஸ் இஸ் மைனஸ். அப்புறம் லாஸ்டா பிளஸ் இருக்கா? அப்ப நான் இங்கே எழுதுறேன். a star b minus c slash d. அப்புறம் லாஸ்ட் இதுவும் கூட. இதுக்கு பிளஸ் e. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். which of the following is the postfix equivalent of கொடுத்திருக்கு. ஸோ இது நீங்களா அந்த ஹோம் டாஸ்க். ஓகே. நம்ம படிச்சதே தான். நீங்க இது நல்லா படிச்சு பார்த்துட்டு நீங்க செக் பண்ணிட்டு இது பண்ணணும். ஓகே. ஆல்ரெடி இது நல்லா படிச்சுட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எழுதினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது பண்ண முடியும். எப்படி போஸ்ட்ஃபிக்ஸ் ஈக்குவலண்ட் ஆஃப், அதாவது இதை வந்து போஸ்ட்ஃபிக்ஸா மாத்தணும். நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சது அதுதான். ஓகே. இதோட ஆன்சர் வந்து இங்க கொடுத்துருக்கு. எஸ், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து இல்ல வீடியோ வந்து ரொம்ப லெங்க்தா போயிடும். நம்ம சொன்னதே தான். இது எக்ஸ்ட்ரா ஒண்ணுமே இல்லை இதுல. ஓகே. சொன்னதே தான். எக்ஸ்பிரஷன் இன் விச் ஆப்ரேட்டர், அதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்றேன். மறுபடியும் வந்து ஜஸ்ட் வந்து சொல்றேன். இங்க இது இருக்குல்ல, இந்த எக்ஸ்போனன்ட் ஆபரேட்டர் இங்க வந்துருச்சு இல்ல, இது வந்து ப்ரிஃபிக்ஸ்ல இருந்தாதான் வேற மாதிரி ரூல் இருக்கு. போஸ்ட்ஃபிக்ஸா இருக்கு அப்படின்னா வந்துட்டு நமக்கு வேற ரூல் இருக்கு. அது வந்து நான் சொன்னது நோட் பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு இது ஈஸியா பண்ண முடியும். எக்ஸ்பிரஷன் இன் விச் ஆபரேட்டர் இஸ் ரிட்டன் ஆஃப்டர் ஆப்பரண்ட் இஸ் கால்ட். ஆப்பரண்ட்க்கு அப்புறம், தட் இஸ் ஏ, அதுக்கப்புறம் ஆபரேட்டர் போடுறோம் அப்படின்னா இதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆப்பரண்ட்க்கு அப்புறம் போடுறோம்னா போஸ்ட்ஃபிக்ஸ். While evaluating a prefix expression, the string is read from. நம்ம prefix expression பண்ணும்போது string வந்து prefix பண்ணும்போது string எங்க இருந்து read பண்ணுவோம்? Right to left, right. Next, இது இஸ்ரோயில ചോദിച്ചു, இஸ்ரோயில கேட்டிருக்காங்க இந்த question. Prefix form of an infix expression is. Prefix form of an infix expression is. எப்படி பண்ணுவோம்? இந்த infix-னை நம்ம பண்ணணும், prefix-ஆ மாத்தணும். உங்களுக்கு பண்ண முடியும்ல? So answer இங்க இருக்கு. Okay. Which data structure is used when converting an infix notation to prefix notation? Infix க்கு prefix மாத்துறதுக்கு என்ன data structure use பண்ணும்? என்ன யூஸ் பண்ணும்? Stuck. When an operand is read, which of the following is done in case of postfix evaluation? ஒரு operand read பண்ணும்போது, when an operand is read, postfixல நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது operand வரும்போது postfix evaluation, postfix-ஆ மாத்துறது conversion இருக்கு, postfix evaluation இருக்கு. ஆப்ரண்ட் வரும்போது என்ன பண்ணும்? ஆப்ரண்ட் வரும்போது போப் பண்ணுமா இல்லைன்னா ஸ்டாக்கில் போடுமா? யோசிச்சு பாருங்க. ஆப்ரண்ட் வரும்போ இப்போ 5 6 பிளஸ் நல்லா இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் 5 ஒரு ஆப்ரண்ட் தான். ஸோ 5 வரும்போ 5 ஸ்டாக்ல தான் போடும், 6ம் ஸ்டாக்ல தான் போடும். ஆப்ரேட்டர் வரும்போது தான் வந்துட்டு போப் பண்ணிக்கும். ரைட். ஸோ ஸ்டாக் தான் ஆன்சர். ஓகே. ஸோ நம்ம இந்த பாட்டு முடிச்சிட்டோம். ஸ்டாக் அண்ட் அரே முடிச்சிட்டோம். ஸ்டாக்ல இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குன்னு செக் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.